மட்டற்ற இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, ஏசப்பா, இந்த மனமகிழ்ச்சியும் சந்தோஷமான இந்த நாளின் இந்த சாயங்கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, மறுபடியும் ஒரு முறை கூட உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை நோக்கி பார்க்க, உம்மை ஆராதிக்க தகப்பனே நீங்கள் தந்த இந்த நல்ல மேலான கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, நன்றி கர்த்தாவே. ஏசப்பா, எங்களுடைய தாயின் கருவிலே நாங்கள் உருவான நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு நல்லவராகவே இருந்து வருகிறீரப்பா. அந்த அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஏசப்பா, நன்றி கர்த்தாவே. ஏசப்பா, இந்த வேளையிலும் எங்களுடைய ஆராதனை உம்முடைய கரத்திலே தருகிறோம் அப்பா. ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு மட்டும் ஆவியானவருடைய பிரசன்னம் எங்களோடு தங்கியிருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒரு மனத்தின் ஆவி எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உற்சாகத்தின் ஆவி எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கும்படி செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா, ஆராதனையை நடத்துகிற மகனை என் தேவன் கூட இருந்து வழி நடத்துங்க ஏசப்பா. சிறைச்சாலையிலே பவுலும் சீலாவும் உம்மை துதித்து பாடின பொழுது சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அதிரத்தக்கதாய் பூமி அதிர்ந்து தகப்பனே சிறைச்சாலையின் கதவுகள் திறவுண்டு கட்டுக்கள் கலந்து போனது என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. இன்றைய நாளிலே தகப்பனே உம்மை ஆராதிக்கிற வேளையிலே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு சிறைச்சாலையின் அனுபவங்களும் ஏசப்பா எங்களை விட்டு அகன்று போகும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்படியாய் நீர் செய்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. செய்தி வேலைக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் அப்பா. செய்தி கொடுக்கிற மகனை நீர் மறைத்து எங்களோடு பேசுங்க தகப்பனே. எங்களுக்கு வேண்டிய ரேமாவை கர்த்தர் உம்முடைய மகன் மூலம் தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல தகப்பனே, அதன்படி வாழ எங்களை ஒப்புக்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது அப்பா. தகப்பனே, தொய்ந்து போய் விடாய்த்து போய் வருகிற ஒவ்வொரு ஆத்மாவையும் கர்த்தர் உம்முடைய வசனத்தை அனுப்பி உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க அப்படி செய்கிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஏசப்பா, இந்த ஆராதனையிலே பங்குபடுகிற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெற்றோர், பெரியோர் என கர்த்தர் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. யார் யார் என்னென்ன தேவைகளோடு பிரச்சனைகளோடு மனபாரங்களோடு வருகிறார்களோ சுவாமி, இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த ஆராதனையிலே வந்தது நல்லது என்று ஒவ்வொருவரும் கண்டுகொள்ள உதவி செய்யுங்க சுவாமி. வர முடியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. மருத்துவமனைகளிலே, வீடுகளிலே இருந்து உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் சுகம் தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. வருகிற நாளிலே வந்து உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க சுவாமி. வந்து கொண்டுவர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. குறித்த நேரத்திலே எந்த தடையும் இல்லாமல் கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒரு முறை கூட எங்களுடைய ஆராதனை முழுவதையும் உம்முடைய சமூகத்திலே தருகிறேன் அப்பா. ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஆராதனையை நாங்கள் ஒவ்வொருவரும் ஏறெடுக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க சுவாமி. பயத்துடனே உம்மை சேவிக்க, நடுக்கத்துடனே நாங்கள் உம்முடைய அன்பு கூற உதவி செய்யுங்க சுவாமி. துதி கனம் மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிரதான பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே உலாவுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சபையின் நடுவிலே நீங்கள் உலாவுங்க ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களை கிருபையோடு ஆண்டவரே, எங்களை இரக்கத்தோடு ஆண்டவரே, உம்முடைய பெரிதான அன்போடு ஆண்டவரே எங்களை நடத்துங்க. ஆமென், ஆமென். நான் இந்த ஆராதனையை ஆரம்பிக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் கர்த்தர்கிட்ட ஒன்று மாத்திரம் தான் கேட்டுக்கினேன். ஆண்டவரே, இந்த நாளில் என்னுடைய இருதயம் முழுவதும் ஆண்டவரே, என்னுடைய யோசனைகள் முழுவதும் இயேசப்பா அழுக்கினால ஆண்டவரே,
தீமையினால நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே தயவாய், ஆண்டவரே தயவாய், ஆண்டவரே நீர் எங்களை சுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே தயவாய், ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு நான் வேண்டேன். ஆமென். இந்த நாளில் இந்த ஒரு விஷயம் நீங்கள் கூட இப்படியாக நீங்கள் யோசிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஆமென். நீங்கள் ஒரு விஷயம் யோசிங்க, ஆண்டவரே என்னுடைய இருதயம் கேட நினைக்கிறதா இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய உள்ளம் ஆண்டவரே சில நேரங்களில் எதையோ யோசிக்குது ஆண்டவரே. இல்லை, என்னுடைய தேவனை நான் இந்த நேரத்தில் ஆராதிக்க வந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் என்னுடைய தேவனை மாத்திரம்தான் நான் நோக்கி பார்க்க போகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். அப்படியே ஆகட்டும். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. இந்த நாளில் இந்த ஆராதனை வேலையில் அவர் நம்மளோட இடைப்படாமல் நான் இங்கே ஒருத்தர் கூட போகிறதே இல்லை. இன்றைக்கி நம்ம மனம் திறந்து கர்த்தரை நாம் வந்து என்ன பண்ண போகிறோம்? ஆராதிக்க போகிறோம். ஆமென். இங்கே வசனம் போட்டிருக்கு மத்தேயு 25 கர்த்தர், ஆக்சுவலி இந்த வசனத்தையும் கர்த்தர், இந்த ஆராதனையும் கர்த்தர் கொடுத்தது. நான் சூஸ் பண்ணி எடுக்கல. ஆமென். நான் சூஸ் பண்ணி எடுக்கவே இல்லை. அவர் சொல்றாரு, பசியா இருந்தேன், எனக்கு நீங்கள் போஜனம் கொடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். நான் அந்நியனா இருந்தேன், என்னை நீங்க சேர்த்து கொண்டீங்க. நான் வியாதியா இருந்தேன், என்னை நீங்க விசாரிச்சிங்க. நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு நீங்க வஸ்திரத்தை கொடுத்தீங்க. நான் காவலில் இருந்தேன், என்னை நீங்க பார்க்க என்னை தேடி நீங்க வந்தீங்க. ஆமென், ஆமென். நீதிமான்கள் எல்லாரும் வலது பக்கத்தில் இருக்கிற நீதிமான்கள் எல்லாரையும் அழைத்து, நீதிமான்களே, நீதிமான்களே, இந்த உலகம் தோன்றும் நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எல்லா ராஜ்யங்களையும் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், நீங்க வாங்க அப்படின்னாராம். அந்த நீதிமான்கள்லாம் சொன்னாங்க, இல்லை அது எல்லாமே உங்களுக்கு தெரியும், நாங்கள் எங்கே ஆண்டவர் இதெல்லாம் பண்ணோம்? இல்லை, எதை நீங்கள் இந்த சிறியவர்களுக்கு செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஆமென். இந்த வசனம் எல்லாரும் நம்ம அறிஞ்சது தான். ஆனால் கர்த்தர் எனக்கு உணர்த்தினது நான் சொல்கிறேன். சொல்கிறாரு, Thank you Jesus. Hallelujah. Amen. சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செஞ்சீங்களோ அதை எல்லா வச்சியும் எனக்கே செய்தீங்க. இந்த நாளில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மனிதனோட மனிதன் உதவி பண்ணிக்கும்போது அவன் ஃப்ரெண்ட் ஆகிடுறான், தெரிஞ்சவனா மாறி போகிறான். நம்முடைய ஆண்டவர் கூட அப்படி தான். ஆண்டவரே நாங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவரே செய்ய போகிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே உமக்கு பிடித்தமான காரியம். அதனால் நாங்களும் உங்ககிட்ட ஃப்ரெண்ட் ஆக போகிறோம் ஆண்டவரே. ஆமென். நான் ரொம்ப எதையும் தவறையோ இல்லை பதறியோ சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் என்னுடைய நண்பரா, நீங்கள் என்னுடைய உறவா, நீங்கள் என்னுடைய சொந்தமா, நீங்கள் என்னுடைய சகோதரரா, நீர் என்னுடைய சகோதரியா, நீர் என்னுடைய தாயாய் தந்தையாய் எல்லாவுமாய் நீங்கள் மாற போகிறீங்க ஆண்டவரே. ஏன்னா ஆண்டவரே, நான் எதை நீதிமானாக மாறி ஆண்டவரை எதெல்லாம் நான் செய்கிறேனோ அதை நான் உமக்கே செய்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் அதை. ஆமென். இந்த நேரத்தில் நாம் அவரை உயர்த்தி ஆண்டவரை உயர்த்தி பாட போகிறோம். ஹல்லேலூயா. உற்சாகத்தோடு இந்த ஆராதனையில் மாத்திரம் கைகளை தட்டி அவர் ஒருவரை மாத்திரம் நாம் மகிமைப்படுத்த போறோம். Thank you Jesus. Amen. Hallelujah தேவனுக்கே, Hallelujah கர்த்தருக்கே, Hallelujah தேவனுக்கே, Hallelujah தேவனுக்கே, Hallelujah தேவனுக்கே,
அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. மீண்டும் ஒரு முறை அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வாக்கில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார். அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எல்லாரும் அப்படியே சொல்லுவோம், அப்படியே சொல்லுவோம். மியூசிக் வேணா, ஒண்ணு வேணா. ஆண்டவரே அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. தேவனே, உம்மை நாங்கள் ஒரு மனதோடு ஆண்டவரே, ஒரு மனதோடு நாங்கள் இங்கே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் தயவாய் ஆண்டவரே, தயவாய் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நாளில் உங்களுடைய பிரசன்னத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தி ஆண்டவரே உம்முடைய பிரகாரத்தில் ஆண்டவரே நாங்கள் வரும்பொழுது உம்மை ஆராதித்து ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க ஆண்டவரே தயவாய் 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 ஆண்டவரே இந்த தேவாலயத்தின் நடுவில் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியிலே நீங்க உலாவுங்க ஆண்டவரே. ஆமென், ஆமென். Thank you Jesus, thank you Jesus. யோனா
யோனாவை நீங்கள் எல்லாம் யோனா கதை எல்லாமே நீங்கள் அறிஞ்சவங்க. தேவன் யோனா மாறி போனாலும் ஆண்டவர் தேவனுடைய சித்தத்துக்கு அவரை அழைத்து கொண்டு வரார். ஆமென், ஆமென். இந்த நாளில் ஆண்டவரை, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை, எங்களுக்கு என்ன என்ன எங்களுடைய சித்தம் என்று நாங்கள் ஆண்டவரை எங்களுக்கு தெரியாத ஆண்டவரை, ஆனால் ஏசப்பா நீங்கள் ஆண்டவரை எங்களை அறிந்திருக்கிறீர். ஆண்டவரை, ஆண்டவரை நீர் எங்களை ஆண்டவரை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். ஆமென். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் சும்மா வீணா விருதா வரவே இல்லை. என்னுடைய தேவன் என்னை ஒரு ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார். ஒருவேளை நான் இந்த நாளில் நான் அறிஞ்சிக்காமல் இருக்கலாம், இந்த நாளில் நான் தெரிஞ்சுக்காமல் இருக்கலாம் என்னை அழைத்தது நோக்கம். ஆனால் நான் விலகி போனாலும் என்னுடைய தேவன் என்னை விட போகிறதே இல்லை. ஆமென். நான் விலகி போனாலும் என்னுடைய தேவன் விட போகிறதே இல்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் வாழறதே உமக்காக தான் ஆண்டவரே. ஆண்டவரே, வேற எதுவும் இல்லை ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்திற்காக மாத்திரமே ஆண்டவரே. ஆண்டவரே, யோபு சொன்னது போல நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன், என்னுடைய ஜீவனை கூட நான் தந்துடுவேன், ஆனால் நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாம கூட அப்படிதான். ஏசப்பா, எனக்கான ஊழியத்தை, எனக்கான ஆண்டவரே வாசலை நீங்க காமிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஆண்டவரே ஒரு பொழுதும் ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை மறுதலிக்க போறதே இல்லை ஆண்டவரே. நெருக்கம், பாடு, வீணான பழிகள், வீணான பழி எல்லாம் வரும். இல்ல தேவன் ஒருவேளை இங்க மனிதர்கள் முன்னாடி ஒருவேளை நம்ம விலக்கப்பட்டு போயிருக்கலாம். இல்லவே இல்லை, நம்முடைய தேவனுடைய முன்னால் நாம் என்னைக்கும் சேர்த்து கொள்ளப்படுவோம். ஆமென், ஆமென். அவர் நீதிமான்களை வரும்போது எப்படி சொன்னாரா? உலகம் தோன்றும் முதல் தேவன், நம்முடைய தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற எல்லாவற்றையும் தர வாங்கப்பா அப்படின்னாராம். ஆமென். ஒருவேளை இந்த நேரத்தில் ஆண்டவரே யாராவது என்னை விலக்கி இருக்கலாம், யாராவது என்னை ஏதாவது செய்திருக்கலாம். இல்லை, நான் தேவனிடத்திலிருந்து புகழப்பட போறேன். ஆமென். விசுவாசிக்கிற எல்லாரும் சொல்லுவோம் ஆமென். ஹல்லேலூயா. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, உன் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. தேங்க்யூ ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. பவுல் என்ன பண்ணாங்களா? கல் எறிந்து அவரை அடித்து அவரை துரத்தி வெளியே தூக்கி போய் போட்டாங்க. இல்ல, மறுநாள் பவுல் நடந்து அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க போயிட்டாராம். ஏன்னா ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளில நாம கூட ஒருவேளை ஆண்டவரே என்னுடைய ஊழியத்தை நான் தெரியாம இருக்கலாம், ஆனா இங்க நான் வந்து நின்றுட்டு இருக்கிறதே என்னுடைய ஊழியம். ஆமென். இங்க வந்து நீங்க வந்துட்டு ஒவ்வொருவராய் நின்று கொண்டிருக்கிறது உங்களுடைய ஊழியம். ஏன்னா நான் உடைந்து போற நேரத்துல எல்லாம் என்னை அவர் உடைய விடுறதே இல்லை. ஆமென்.
நன்றி தகப்பனே. உடைந்து போன எங்கள் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவிப்பீரே. உடைந்து போன எங்கள் கூடாரத்தையே உமது கரத்தில் எடுத்து கட்டுவிப்பீரே. பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர், பாழானவைகளை சீர்படுத்தி விட்டீர். பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர், பயிர் நிலமாய் என்னை மாற்றி விட்டீர். நாக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொறுப்பாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொறுப்பாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன், ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக. எல்லாரும் சொல்லுவோம், உமது ஊழியம் செய்வதற்காக. சுவாசத்தோடு நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவரே, யோசேப்ப அவருடைய சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து தள்ளி போட்டுட்டாங்க. ஆனா ஆகாது என்று தள்ளின கல்லு தலைக்கு மூளைக்கல்லாய் மாறினது போல ஆண்டவர் இந்த ஒருவேளை நம்ம ஏதோ அநேக காரியங்களிலிருந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கலாம். இல்ல, தேவன் ஏற்றதை ஏற்ற நேரத்தில் உங்களை சேர்த்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். நன்றி. நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து சொல்ல போறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். உடைய பிரசன்னத்தை நீங்க தாங்க ஆண்டவரே. போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. தொலைந்து போன என்னை தேடி வந்தீரே, உமது ஜீவன் கொடுத்து மீட்டு கொண்டீரே. ஆகாதவன் என்று தள்ளின என்னை, ஆகாதவன் என்று தள்ளின என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீரே, மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீரே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொறுப்பாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றின. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே, நீ தந்த ஊழியத்தை ஆண்டவரே நிறைவேற்றின. ஆண்டவரே, ஆண்டவரே வாழ்க்கையிலே ஆண்டவரே நான் ஆசையாய் ஓடுற ஆண்டவரே, ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. உமக்காக யாவையும் சகித்துக் கொள்வேனே, என் ஜீவனையும் பொருட்டாக நினைப்பதில்லையே. நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட, நீ தந்த ஊழியத்தை நிறைவேற்றிட ஆசையுடன் தினம் ஓடுகிறேன்.
ஆசையுடன் தினம் ஓடுகிறேன். நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. நான் வாழ்வது உமக்காக, உமது ஊழியம் செய்வதற்காக. அல்லேலூயா. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் வாழறது எல்லாம் உமக்காக மாத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நிற்கிறது உமக்காக ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்வதற்காக ஆண்டவரே. ஒருவேளை இங்கே வந்திருக்கிறவங்க இந்த நாளில் நாம் இப்போ அர்ப்பணித்து ஆராதிக்க போகிறோம். நம்ம அர்ப்பணித்து இந்த நேரத்தில் நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் நாம் அர்ப்பணித்து ஆண்டவரே, நான் என்ன முழுசுமாக அவங்ககிட்ட அர்ப்பணிக்க போகிறேன்னு சொல்லி நம்ம இந்த நேரத்தில் ஆராதிக்க போகிறோம். நேரத்தில் நம்ம எல்லாரும் யோசிக்கலாம், தேவனே, இந்த தேசத்தில் வரும்பொழுது ஆண்டவரே நான் தனிமையாய் வந்த ஆண்டவரே, எத்தனை பிரச்சனை ஆண்டவரே, எத்தனை பாடுகள். நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயம் அப்படியே நீங்கள் கண்களை மூடி நீங்கள் யோசிச்சு பார்த்துங்க. நான் சொல்றது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. தனிமையாய் நடந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, எத்தனை சூழ்நிலையில் ஆண்டவரே, ஆண்டவரே நான் எனக்கு ஆண்டவரே என்னுடைய குடும்பங்களையும் ஆண்டவரே என்னுடைய உறவுகளையும் ஆண்டவரே நினைத்து நான் அழுதுருக்கிறேன். இந்த நேரத்தில் நான் எங்கெல்லாம் ஆண்டவரே நடந்து போறேனோ இசப்பா, அங்கெல்லாம் ஆண்டவரே என்னுடைய கடின பாதைகளில் இருந்து ஆண்டவரே நீங்க என்னை மீட்டு கொண்டு வந்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீங்க நினைக்காதீங்க ஒருவேளை என்கிட்ட பணம் இருக்கிறதுனால தான் நான் இந்த காரியங்களை செஞ்சிட்டேன். இல்லை, ஒருவேளை அந்த பணத்தை தவறான வழியில் கூட நம்ம செலவு பண்ணியிருக்க முடியும். இல்லை, என்னுடைய தேவன் உங்களை இங்கே அழைத்ததின் நோக்கம் இருக்கிறது. ஆமென். உங்களை இங்கே கொண்டு வந்ததின் நோக்கம் இருக்கிறது. தேவன் உங்களை இங்கே வைத்திருக்கிறதின் நோக்கம் இருக்கிறது. தேவன் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறதில் நோக்கம் இருக்கிறது. நான் இங்க இருந்து ஊர்ல ஒரு வீடு கட்டிட்டேன். ஆமென். நான் இங்க இருந்து ஊர்ல ஒரு காரியத்தை செஞ்சிட்டேன். இல்ல, தேவன் நினைச்சிருந்தா எந்த காரியம் செஞ்சே இருந்திருக்க முடியாது. ஆனா அவர் அனுமதிக்காமல் எதையும் நாம செய்யவே முடியாது. ஆண்டவரே, ஆண்டவரே, நீங்க எல்லாரும் ஒரு விஷயம் ஏசப்பா, ஆண்டவரே, நான் என்னுடைய மனைவி, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளை, ஆண்டவரே நான் என்னுடைய எல்லா உறவுகளை விட்டு இங்க தனிமையா நிக்கிறேனே. ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? இல்ல, என்னை திடப்படுத்த, என்னை பலப்படுத்த, என்னை காத்துக்கொள்ள, ஆண்டவரே என்னை பக்குவப்படுத்த என்னுடைய தேவன் என்னை இங்க வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு நாள் எல்லாவற்றையும் பாழான வச்சை அவர் நீக்கி என்னை பயிர் நிலமாய் கொண்டு போவார். ஆமென், ஆமென். என்னை பயிர் நிலமாய் கொண்டு போய் என்ன அநேக பயிர்களை விளைவிக்கிறவனாக மாற்ற போறார். ஆமென். விசுவாசிக்கிற நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஆமென், ஆமென். பாழானவைகளை நீக்கி என்னை பயிர் நிலமாய் மாற்றுகிறவனாய் என்னை மாற்ற போறார். ஆமென், ஆமென். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அர்ப்பணித்தவர்களாய் இந்த நேரத்தில் நாம் இந்த பாடலை பாட போறோம். ஆமென். யாரையும் நம்ம யோசிக்கவே வேண்டாம். நம்முடைய எல்லா காரியங்களும் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவரே நான் மாத்திரம் ஆண்டவரை இந்த நேரத்தில் நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய பின்னோக்கி இருந்த வாழ்க்கையை நான் நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரை நீங்க என்னை முன்னோக்கி நடத்தின்னு வந்தீங்களே, அந்த வாழ்க்கையை நான் நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரை அதை மாத்திரம் நம்ம யோசிச்சு கர்த்தர் நோக்கி நாம் இந்த நேரத்தில் ஆராதிக்க போறோம். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க
கரத்துல ஏந்தி கொள்ளுங்க, என்ன தாங்கி கொள்ளுங்க, கரத்துல ஏந்தி கொள்ளுங்க. நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நாம் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். ஓ ஜீசஸ், ஆமா ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய வழிகள் எல்லாம் ஆண்டவரே, ஆண்டவரே ஆண்டவரே வேதனை நிறைந்திருந்த வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே என்னை நடத்தி ஆண்டவரே, நீங்க என்னை ஆண்டவரே ஆண்டவரே நீங்க முன்னோக்கி ஆண்டவரே என்னை கொண்டு வந்தமைக்காக நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள்பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால்பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. என் தோள்பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால்பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில ஏந்தி கொள்ளுங்க, என்ன தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில ஏந்தி கொள்ளுங்க. நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். Thank you Jesus. உணர்ந்தவர்களாய் நான் உங்களை ஃபோக்கஸ் பண்ணவே வேணாம், தேவனை நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய சுய பலத்தினால ஆண்டவரே நான் ஓடின ஆண்டவரே, என்னால ஓட முடியவே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய மன பலத்தினால, என்னுடைய தைரியத்தினால நான் நடந்து போயிடலான்னு நினைச்ச ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே. ஆனா என்னுடைய கஷ்டங்களையும் ஆண்டவரே, என்னுடைய சூழ்நிலைகளையும் ஆண்டவரே நான் சுமக்கணும்னு நினைச்சேன், என்னால முடியல ஆண்டவரே. நீங்க எனக்காக சுமக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க எனக்காக சுமந்து நடந்து செல்கிறீங்க, நீங்க எனக்காக நடந்து செல்றீங்க. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஆள்பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் ஆள்பலத்தால் ஆள பார்த்தேன், ஆள முடியல. என் பணபலத்தால் படைக்க பார்த்தேன், படைக்க முடியல. என் சொல்பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்றும் முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்றும் முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன், வாழ முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. எல்லாரும் கேட்போம் ஆண்டவரே, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க, என்ன தாங்கிக் கொள்ளுங்க, கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே நான் நடக்கலாம் ஆண்டவரே, என்னுடைய சுய பலத்தினால நான் நடக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே என்னுடைய மல பலத்தினால ஆண்டவரே நான் நடக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே நான் எதையும் சுமக்கல ஆண்டவரே, நான் எதையும் பார்க்கல ஆண்டவரே, நான் எதையும் ஆண்டவரே தாண்டல ஆண்டவரே, நான் எதையும் கடக்கல ஆண்டவரே. ஆண்டவரே நான் எதையும் சாதிச்சிடல ஆண்டவரே.
எல்லாம் நீங்க ஆண்டவரே. எல்லா என்னுடைய வாழ்க்கையில் நடப்பிச்ச எல்லா காரியத்தும் ஆண்டவரே, எல்லா காரியத்திற்கும் காரணர் நீங்க ஆண்டவரே. ஆமென். என்னுடைய எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரே காரணர் நீர். நாம் இன்னைக்கு இந்த மியூசிக்கெல்லாம் இல்லாமல் நம்ம எல்லாரும் சொல்ல போகிறோம், என் ஆண்டவரே என்னுடைய சுயபலத்தால் நான் ஓடி பார்த்தேன், என்னால் ஓடவே முடியல. ஆமென். என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் நடந்து பார்த்தேன், நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடந்து பார்த்தேன், கடக்க முடியல. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கருத்துல ஏந்தி கொள்ளுங்க. என்ன தாங்கி கொள்ளுங்க, கருத்துல ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஆமாண்டவரே, நீர் எங்களை நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் எங்களை அறிக்கை இடுகிறோம் ஆண்டவரே. நீர் தெரிந்து கொண்ட ஊழியத்தை ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற ஊழியத்தை ஆண்டவரை நாங்கள் ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டோம் ஆண்டவரே. எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த சோர்வு என்னை ஆண்டவரே அழுத்தினாலும், நான் ஒரு பொழுதும் ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்தை நான் விட போகிறதே இல்லை ஆண்டவரே. நான் தவறி போனேன்னு நானே உணர்ந்தாலும் நீங்கள் என்னை மன்னிக்க போதுமானவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த யோனா போய் அந்த ஜனங்க கிட்ட சொன்னாராம், நினைவே ஜனங்க கிட்ட அந்த ராஜா ரெட்டு உடுத்தி கொண்டு சொன்னாராம், ஒருவேளை எங்களுடைய இந்த ரெட்டுடுப்பின் நிமித்தம் ஒருவேளை எங்களை நம்முடைய தேவன் மன்னித்தாலும் மன்னிப்பாருன்னு. தேவன் மனம் இறங்கி அவர்கள் நினைத்தபடியே அவர்களை மன்னித்தாராம். ஒருவேளை இந்த நேரத்தில் நீங்கள் யாராவது நினச்சிருக்கலாம், ஆண்டவரே நான் இந்த பாவத்தை செஞ்சுருக்கிறேன் ஆண்டவரே. இல்லை, அவர்கிட்ட அறிக்கையிட்டு கேட்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். நான் ஆண்டவரே பாவியாய் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நிற்கிறேன் ஆண்டவரே. ஆனால் நீங்கள் ஆண்டவரை என்னை ஆண்டவரை விலக்கி ஆண்டவரை என்னை நீங்கள் மன்னித்து என்னை நீங்கள் பாதுகாத்து நடத்துகிறீங்க ஆண்டவரை. ஆமேன், ஆமேன். ஒரு பொழுதும் நம்மை கைவிடாத தேவன், நம்மை நடத்த நம் மீது வைத்திருக்கிற ஊழியத்தை நம் மீது காண்பிக்க சித்தமாக இருக்கிறார். ஆமேன். நீங்கள் ஆண்டவரை இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரை உம்முடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரை. நன்றி 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 தகப்பனே. ஆமேன்.
அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைக்கடல் தடுத்து நடுவழி விடுத்து, கடத்தி சென்ற கர்த்தனை, கடத்தி சென்ற கர்த்தனை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடு இன்னலே இன்று மாறும் எந்தன் துயரும் என்றே மனமும் ஏங்கையும் என்று மாறும் எந்தன் துயரும் என்றே மனமும் ஏங்கையும் மாறாவின் கசப்பை மறுரூபமாக்கி, மாறாவின் கசப்பை மறுரூபமாக்கி, மகிழ்வித்த மகிழ்வனையே, மகிழ்வித்த மகிழ்வனையே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், ஒன்றுமில்லாத வெறுமை நிலையில் உதவுவாரற்று போகையில், கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து, கண்மலை பிளந்து தண்ணீரை சுரந்து, தாகம் தீர்த்த தயவை, தாகம் தீர்த்த தயவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. சர்வ வல்லமுள்ள தேவனே, ஆண்டவரே, இப்போது கூட ஆண்டவரே இந்த படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக కావలసిన మీ లేఖనం ఉపదేశించమని, మీ రాజ్యం కొరకు సిద్ధపడే మనసు దయచేయమని యేసయ్య పరిశుద్ధ నామములో ఈ ప్రార్థన పొందుకొంచున్నాం తండ్రి. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. பின்னாடி கேட்குதுன்னு நினைக்கிறேன். சோத்திரம். ஹல்லேலூயா. நான் கடந்த வாரத்தில் கொஞ்சம் கேட்காம இருந்ததுன்னு சகோதரர்கள் சொன்னாங்க. கண்களை மூடி ஒரு விசை. அருமையான அன்பின் ஆண்டவரே, எங்களோடு பேசும் வார்த்தைகளோடு பேசட்டும், எங்களை பலப்படுத்தட்டும், தைரியப்படுத்தட்டும், சீர்படுத்தி சிறப்படுத்தி இந்த உலகத்தில் எங்களை உமக்கு பின்பாக நடக்க எங்களுக்கு உதவி செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 17வது வசனம். ம் 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 ஆமென். அதுக்கு அடுத்தபடி யாத்ராகமம் 14-13 வாசிங்க. பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா.
கர்த்தர் நல்லவர். சோதரம் இந்த அருமையான நாள் கூட தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுவதில் அவர் உண்மையுள்ளவர்களா இருக்கிறாரு. Praise God. Hallelujah. சிறிய தடங்களுக்கு வருந்துகிறோம். ஆமென். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் எப்படி இருக்காருன்னா உண்மையுள்ளவராக இருக்கிறாரா நம்ம வாழ்க்கையில்? சோதரம். அப்போ கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களை, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அவர் உண்மையுள்ளவர். அப்படி உண்மையுள்ளவராக இருக்கும் பொழுது அந்த வாக்குறுதிகள், அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நம்ம சில காரியம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நம்மளுடைய பங்கும் அதில் இருக்கிறது. சோதரன், அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நம்முடைய பார்ட் இருக்குது. அவர் ரோல் இன் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் காட்ஸ் ப்ராமிஸ் இன் அவர் லைஃப். நம்ம வாழ்விலே தேவன் வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் நமது பங்கு அப்படின்னு தான் அந்த காரியத்தை நான் யோசிக்கிறேன். சோதரன், வாசித்தோம் அந்த 3:17 யாத்ராமத்தில், அதாவது நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்திற்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு அப்படின்னு மோசேட்ட ஆண்டவர் சொல்லி தன் ஜனங்களோட சொல்றார். ஹல்லேலூயா. இதே வார்த்தை ஆதியாகமம் 12:7 12வது அதிகாரத்தில் ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுது, நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போ அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை சொல்றாரு. 12:7 ஆதியாகமத்தில் பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த தேவன் சும்மா சொல்லல. ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். ஹல்லேலூயா. அப்போ உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை நான் கொடுப்பேன், பாலும் தேனும் ஓடுகிற இந்த கானான் தேசத்தை கொடுப்பேன் என்கிற வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சோத்திரம். அப்போ நமக்கு வாக்குத்தத்தங்கள் வரும் பொழுது நமக்கு இந்த வாசித்த வசனத்தில் இந்த யாத்ராகமம் 14:13 வாசிக்கும் பொழுது வார்த்தையை பார்க்குறோம், பயப்படாதே அப்படின்னு அந்த இடத்துல ஒரு வார்த்தையை பார்த்தோம். சோதரன், நம்முடைய வாக்குத்தத்தம் என்னது? ஏசாயா 41:13. அதில் என்ன சொல்றார் ஆண்டவர்? பயப்படாதே, உன் கர்த்தராகிய தேவன் நான் என்ன பண்ணுறேன், உன் வலது கரத்தை பிடித்து உன்னை நான் நடத்துறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துலையும் வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நம்ம கொடுக்கப்படும் பொழுது மறுபுறத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்க்கும் பொழுது, சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது, நம்ம கடந்து போகிற பாதையை பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னா நமக்கு சின்ன ஒரு பயம் வந்துடலாம். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் இந்த இடத்துல நான் உங்களை அழைச்சிட்டு போவேன்னு ஆண்டவர் சொல்கிறார் ரொம்ப தெளிவாக. இந்த ஜனங்கிட்ட மோசே சொல்லுப்பா, நான் உங்களை இந்த தேசத்திற்கு அழைத்து கொண்டு போவேன், உனக்கு உன் சந்ததிக்கு உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திற்கு உன்னை அழைத்து கொண்டு போவேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த ஜனங்களுக்கு என்னன்னா பயம். என்ன பயம் அப்படின்னா, இவங்க கடந்து போயிட்டாங்க. ஆண்டவர் உங்களை டெலிவர் பண்ணி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அந்த செங்கடலுக்கு முன்னால் போய் நிற்கிறாங்க. செங்கடலுக்கு முன்னால் நிற்கும் பொழுது பார்வோனுடைய சேனை தொடர்ந்து வருவதை பார்த்து என்ன ஆயிடுச்சு? இவங்களுக்கு பயம். ஹல்லேலூயா. 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை வாங்கும்போது எவ்வளோ பேர் உற்சாகமாக நீங்கள் கை தூக்குங்க. 2ஆம் தேதி ஆகி 3ஆம் தேதி ஆகி 2வது மாதம் ஆகி 2ஆம் மாதத்தில் பாதி நாள் தாண்டி முடிய போகுது 2ஆம் மாதம். இன்றைக்கி எத்தனை பேருக்கு பயமும் திகிலும் வந்திருக்கு? கொஞ்சம் எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க ஒருவேளை இந்த வருஷத்தை எப்படி கடந்து போக போகிறனோ? எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க? எத்தனை பேர் நினச்சிருப்பீங்க? வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு நெருக்கடி வந்திருக்கலாம், வீட்டில் நெருக்கடி வந்திருக்கலாம், பொருளாதார நெருக்கடி வந்திருக்கலாம், சரீரத்தில் பலவீனங்கள் வந்திருக்கலாம். இதெல்லாம் பார்த்த உடனே எப்படி இந்த வருடத்தை நான் கடக்க போகிறேன், இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே எப்படி இருக்குது வந்திருக்குமா? யாருக்காவது அமைதியாக இருக்கீங்களே? கொஞ்சம் பேர் சிரிக்கிறத பார்த்தா கொஞ்சம் வந்திருக்கும் போல. சோத்திரம். அதில் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் தம்பி. எல்லாருக்கும் வருவது இயற்கை சூழ்நிலைகளை பார்த்தோன்னே. அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். பக்கத்தில் சொல்லுங்கள், இன்னைக்கு நீங்கள் கடந்து போகிற பாதை இனி என்னைக்கும் உங்களுக்கு வராது. அது யாருன்னா நான் சொல்லலை, கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சோத்திரம். தைரியமாக சொல்லுங்கள். அப்படி சொல்லி ஆசீர்வதிங்க. வரவே வராது பிரதர்னு சொல்லி ஆசீர்வதிங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில வாக்குறுதிகள் ரொம்ப வந்துகிட்டே இருக்குது. நான் யோசிச்சு பார்த்தேன், நம்ம மறந்துடுறோம் அந்த வார்த்தைகளை, தேவன் கொடுக்குற வார்த்தைகளை. ஒருவேளை
போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வாக்குத்தத்தம் யாருக்காவது தெரியுமா? என்ன பாஸ்டர் இப்படியெல்லாம் கேட்டா எப்படி? வீட்டில் எல்லா வீட்லையும் வச்சிருக்கேன் ஒட்டி. அதுக்கு முந்தின வருஷம் எனக்கு சமீபமாக கொடுத்த ஒரு வசனம் ஞாபகம் வருதே. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் பாட்டு கூட போட்டோம், வாக்குத்தத்த பாட்டு கூட போட்டோம் நம்ம. வாசிங்க எடுத்தவங்க. ஏசாயா 43 நினைக்கிறேன். ஏசாயா 43. இப்படிலாம் கேட்டா எப்படி? சும்மா இருங்க, ஏதாவது ஒன்று பாய்ச்சிடாதீங்க நீங்க. சோதரம் எதுமா 60 பார்த்தீங்களா? நீங்க கொஞ்சம் பேர் அங்கேருந்து மைண்ட் வாய்ஸ் தெரியுது, நீங்களே மறந்துட்டே பார்த்து சொல்லுமா 60. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றென்றைக்கும் பூமியை சுதந்திரிக்கும் குடிகளும் நான் நட்ச கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமா இருப்பார்கள். அல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன், தேவன் நம்ம எதற்காக நம்மளை படைத்தார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா, நம்ம தேவனை துதிப்பதற்காக படைத்திருக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. அப்போ துதி, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை என்ன செய்வாங்களா? சொல்லி வருவார்கள். அப்படின்னா அதில் அந்த அநேக பைபிளில் பார்க்கும்போது, ஹீப்ரு பைபிளில் பார்க்கும்போதெல்லாம் என்னைய அவங்க மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பாங்க. சோத்திரம். என்னைய குறித்து அறிவித்து கொண்டே இருப்பாங்க. எப்படி அறிவிப்போம்? இயேசு நல்லவர், ரட்சகர் அப்படிங்கிற மட்டும் இல்லை, அவர் தாங்க மெய்யான தேவன். சாட்சிகளை அறிவித்துக் கொண்டிருப்போம். சோத்திரம். அவரை எப்பொழுதும் துதித்து கொண்டு அவர் நன்மைகளை அனுதினமும் சொல்லிக்கொண்டு பாடிக்கொண்டு இருப்போம். சோத்திரம். அல்லேலூயா. அப்போ நம்மளை தேவன் தெரிந்து கொண்டதற்கு முக்கியமான காரியம் அவரை குறித்து அறிவித்து கொண்டே இருப்போம். சோத்திரம். அல்லேலூயா. To glorifying God. For that reason God have created us. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவனை மகிமைப்படுத்துவதற்காக என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் துதியை சொல்லி வருவதற்காக, என்றென்றும் சொல்லி வருவதற்காக என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்ம அவரை துதிக்கும்படியாக நம்ம அழைத்திருக்கிறார். ஏசாயா 43:21 அந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்களாக. ஹல்லேலூயா. இன்னும் பவுல் எழுதுறாரு 1 கொரிந்தியர் 6:20 நம்ம கிரயத்திற்கு கொல்லப்பட்டதால நாம் எப்படி மாறிட்டோமா? தேவனுக்குரியவர்களாக மாறிட்டோமா. ஹல்லேலூயா. அப்போ டோட்டலா நம்மளை என்ன பண்ணிட்டார்? ஆண்டவர் விலைக்கு வாங்கி விட்டார். சோத்திரம். அப்போ ஆகையால நம்ம சரீரத்திலையும் ஆவியிலையும் நம்ம என்ன செய்யணுமா? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். சோத்திரம். ஹல்லேலூயா. சொல்ல போனால் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அவருடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சிந்தித்து பார்த்தேன். அவர் நம் மூலமாக மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. நம்மளை கனப்படுத்தி நம்ம மீது வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி என்ன செய்றார்னா அவர் மகிமைப்படக்கூடிய தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க படைக்கப்பட்டவர்கள் இங்க என்ன பண்றாங்க? இந்த இப்போ யாத்ராம வந்துடணும். கொடுமைப்படுத்தப்படுறாங்க, நெருக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுகிறாங்க, சுமை மேல சுமை அவர்களுக்கு விழுந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. பார்வோன் என்ன பண்றாரு? முதல்ல செங்கலை வெட்டி கொடுங்கப்பா. அப்ப செங்கலை வெட்டி கொடுத்தா அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணும்ல. அப்ப அவங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படும். அந்த வைக்கோலை வைத்து அவங்க ஆடு மாடுகளுக்கு பயன்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்க்குறாங்க, இவங்களாம் பழுகி பெருகிட்டாங்க. உடனே என்ன பண்ணுங்க? செங்கலை நல்லா வெட்ட சொல்லு. அவனுக்கு என்ன கொடுக்காத? நீ வைக்கோல் கொடுக்காத. செங்கலை எல்லாம் வெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்க என்ன செய்யட்டும்? போய் வைக்கோலை சம்பாதித்து கொள்ளட்டும். இங்க நமக்கு வேலை கொடுக்குறான், கொடுத்துட்டு அதுக்கு பிறகு என்ன ஓவர் டைம் பட்டு கொண்டுறான். ஏன் இந்த காரியத்தை பார்வோன் செய்றாருன்னா, மோசேட்ட ஆண்டவர் சொல்லி, ஏய் மோசே, இந்த அடிமைத்தனத்திலிருந்து உங்களெல்லாம் விடுவித்து அழைத்து வர போகிறேன், நீங்கள் வெளியே கடந்து போகணும். நீங்கள் என்ன செய்யுங்க? பார்வோன்ட்டு போய் நாங்கள் எங்கள் தேவனை ஆராதிக்க நாங்கள் கடந்து போகும்படியாக எங்கள் தேவன் எங்களை நீங்கள் விடுவிக்கணும்னு சொல்கிறாரு. அப்படின்னோடனே இவனுக்கு என்ன வந்துருச்சு? இந்த பயலாம் சும்மா அடக்க போய் தான் என்ன செய்கிறான்? இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறான்.
அங்கே போகணும் இங்கே போகணும்னு சொல்கிறான். அப்போ வேலையை சுமத்திரு. இன்றைக்கும் இந்த வேலை பழுகள் இந்த வேலை சுமைகள், நெருக்கடிகள், இந்த ஓவர் டைம்லாம் போட்டு கொள்றான் பாருங்க. 20 மணி நேரத்தில் 24 மணி நேரத்தில் 18 மணி நேரம் 20 மணி நேரம் சில ஆட்களுக்கு போட்டான். இது எல்லாவற்றிலிருந்து தேவன் விடுதலை கொடுக்க போகிறாருன்னு விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆண்டவர் ஆமேன்னு சொல்லுங்களேன். சோத்திரம். பல பேர் நெருக்கடிகளில் போகிற சூழ்நிலை இருக்குது. அது எல்லாவற்றையும் மாற்றி தேவனை துதிப்பதற்காக, தேவனை அறிவிப்பதற்காக நம்ம என்ன விடுதலையோடு நடத்த போகிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு பெரிய போராட்டம் என்னன்னா, நமக்கு கண்டிப்பாக நமக்கு என்ன வேணும்? வாழ்வதற்கு வாழ்வாதாரம் வேணும். சோதரம். இந்த வாழ்வாதாரத்தை காட்டி என்ன பண்றானா பிசாசு பல நெருக்கடிகளை ஜனங்களை வைத்துறான். அந்த எகிப்து தேசத்தில் இன்னைக்கு எப்படி வாழ்வாதாரத்திற்காக நீங்கள் போராடுங்கன்னு போராட வைத்தானோ, அப்படித்தான் இன்னைக்கும் பிசாசு என்ன பண்ணிடுறான்னா வாழ்வாதாரத்திற்காக நம்மளை என்ன செய்யறானா அது பின்னாலேயே ஓடும்படியாக, நம்ம ஓட விருப்பம் இல்லாட்டியும் நெருக்கி தள்ளப்பட்டுரும். சோதரம். ஹல்லேலூயா. இப்போ நெருக்கி தள்ளப்படும் பொழுது நாம் என்ன பண்ணோன்னா ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடி ஆகி போயிடும். சோதரம். ஆனால் தேவன் அவரை ஆராதிப்பதற்காக, அவர் துதியை சொல்லி வருவதற்காக உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். சோதரம். ஹல்லேலூயா. அப்போ தான் கூப்பிட்றாரு, மோசே கூப்பிட்டு உங்கள் ஜனங்கிட்ட போய் சொல்லுப்பா, இந்த மாதிரி உங்களை கூப்பிட்டு போக போகிறேன். ஆனால் மோசே சொல்கிறாரு, நம்பவே மாட்டாங்க ஆண்டவரை. எப்படி? அது நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னாலும் நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க ஆண்டவரை. ஹல்லேலூயா. சொல்கிறார் பாருங்க, யாத்ராகமம் 4வது அதிகாரத்தில் 22, 23 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நீ பார்வோனோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், என்னுடைய தலைமகன். ஹல்லேலூயா. அவனை நான் விடுவிப்பேன்னு சொல்றாரு. இந்த வார்த்தைகள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஒன்று பின்னாடி கனெக்ட் ஆகும்போது நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். சோத்திரம். அப்போ ஏன் குமாரனை நீ அனுப்பிவிடு, எனக்கு ஆராதனை செய்யும்படி. இல்லாட்டி ஆண்டவர் வார்த்தையை சொல்றாரு பாருங்க, நீ என்னை விடலாட்டி நான் யாரை சங்கரிப்பேன்னு சொல்றாரு? உன்னுடைய தலைப்பிள்ளைய நான் சங்கரிப்பேன்றார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம வந்து வசனம் போட்டிருக்குது, பழி வாங்குவது மனிதனுக்குரியது இல்லை, பழி வாங்குதல் அவருக்குரியது, யுத்தம் அவருக்குரியது. இந்த இடத்துல ஏன் தலைப்பிள்ளையை சங்கரிக்கன்னு சொல்றாரு? யாராவது சொல்ல முடியுமா? ஏன் பர்டிகுலரா தலைப்பிள்ளையை சங்கரிப்பேன் அப்படின்றாரு? தம்பி, சந்ததி தலைச்சிடக்கூடாது அப்படின்னு எகிப்தியர் செஞ்சுட்டாங்க. சாப்பாடு தானே போடல. யோசிச்சு பார்க்கணும். யோசேப்பை அறியாத பார்வோன் வந்தான் ஒருத்தன். வந்துட்டு ஜனங்கள் அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த பார்வோன் வரான். ஜனங்கள் பலிகி பெருகிறாங்க. பலிகி பெருகின உடனே யாரை சங்கரின்னு சொல்றான்? ஆண் பிள்ளைகள். ஹல்லேலூயா. அப்போ விருத்தி அடையக்கூடாது அவனுக்கு. ஹல்லேலூயா. சந்ததிகள் விருத்தி அடையக்கூடாது. ஆண்டவர் அதையெல்லாம் ஞாபகம் வைத்துதான் பார்வோனையும் அவன் எப்படி இந்த ஜனங்களுக்கு செய்தானோ அதை செய்து நானே கர்த்தர் என்று இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, பார்வோனை அறிந்து கொள்ளும்படியாக செய்வேன். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சும்மா ஆண்டவர் கிடையாதுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த இடத்துல நெருக்கப்படுறீங்க, எந்த இடத்துல அவமதிக்கப்படுறீங்க, அந்த இடத்துல நம்ம நினைப்போம் அதை நம்ம ஜெபிக்கலாம் வேண்டாம். நேற்று கூட பேசிக்கிட்டு இருந்தோம். ஒருத்தங்க என்ன பண்ணாங்களாம், ஒரு வீட்டு வாசலில் போய் நின்றுக்கிட்டு, இந்த வீட்டுக்காருக்காக நான் ஜெபிக்கிறேன், இவர் இப்படி ஆயிடணும் அப்படி ஆயிடணும், ஒரு அம்மா பைபிள் வச்சு ஜெபம் பண்ணியிருக்காங்களாம். இல்லை, எதிர் ஜெபமெல்லாம் பலிக்காது. சோதரம். நம்ம மனம் நொந்து நம்முடைய கூக்குரல் தேவனுடைய சமூகத்தில் அது எட்டும் பொழுது தேவன் நமக்காக இறங்கி நமக்காக யுத்தம் செய்து நமக்கு எதிரானவர்கள் என்ன செய்கிறவர்? அவங்க ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு சூப்பர்வைசர் இருந்தார், சூடான்கார். பின்னி பிணைஞ்சிடுவார் எல்லாத்தையும். கண்ணீரோடு தான் வருவாங்க. அவர் ரூம்குள்ளே போயிட்டாங்கன்னு எல்லாரும் வந்து ஒருத்தராக புலம்புவாங்க. என் பின்னால் பல நாள் நடந்தார். எப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ போகும்போது நான் கொஞ்சம் வேகமாக இங்கிலீஷ் பேசிட்டேன் அப்படின்னு என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டார். என்னை இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லியிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். இவர் வேகமாக பேசிட்டார் அப்படின்னு. ஏன் நான் அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, வேகமாக பேசினா இந்த ஊருக்காரங்களுக்கு புரியாது அப்படின்னு. அவங்களுக்கு மெதுவாக தான் பேசணும். ஐ ஆம் கோயிங் அப்படிங்க. கொஞ்சம் வேகமாக சொல்லிட்டா புரியாது உங்களுக்கு. அப்புறம் சந்தோஷப்பட்டுட்டேன். சரி, ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஒரு 8 மாதம் கழித்து திருப்பியும் போகிறாங்க. எனக்கு இஷ்டம்லாம் போகிறேன். என்னை எடுத்துட்டாங்க இன்னொரு பிரின்சிபல். இவர் வர்றாரு. அதுக்கப்புறம் ஒரு 1 இயர் கழிச்சு திருப்பி இவர் இந்த ஸ்டடீஸ்க்காண்டி போனவர். முதல்ல போகும்போது நான் மீசியோடு இருந்தேன். சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், திரும்பி சொன்னாலும் மன்னிச்சுக்கோங்க.
2வது தடவை போகும்போது மீசை எடுத்துகிட்டு போயிருந்தேன் நான். இவர் என்னை உத்து பார்த்து கண்டுபிடிச்சார். கடைசியில் என்னை கூட்டு போன டீச்சர்கிட்ட போய் ஹூ இஸ் ஹி, யுவராஜ், ஹூ இஸ் யுவராஜ் அப்படின்னோடனே, நீ கூட்டு வந்த ஆள் தானே, நீ தானே வந்து இங்கே இன்டர்வியூ கூட்டு வந்தோடனே இவங்க எப்படி சொல்லுவாங்க? பொய் சொல்ல முடியுமா? பொய் சொல்லுவோமா? நம்ம மாறி சிரிப்பு வருது. சோத்திரம், அல்லேலூயா. இவங்க சொல்லிட்டாங்க, இல்லை நான் கூட்டு வந்த யுவராஜ் தான், நீங்கள் இன்டர்வியூ ரிஜெக்ட் பண்ணீங்க. அதுலேருந்து ஏன் பின்னால் நடக்க ஆரம்பிக்காரு. அவர் வேலை பார்க்காரு இல்லையோ, எனக்கு ஏதாவது குழியை தோண்டிடணும். இன்றைக்கி உலகம் அப்படி தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் என் கூட இருந்தார். சோத்திரம், அல்லேலூயா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி போய் கண்ணீரோட வருகிறவர்கள், அவர்கிட்ட போனாவே கண்ணீரோட அவங்க திரும்பி வருவாங்க. நான் டெய்லி சோம் கொண்டு போவேன். ஆண்டவரே, நான் வந்து சிங்கத்தின் குகையில் தான் போகிறேன், ஆனால் நான் தானியல் இல்லை, ஏதோ உண்மை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷன், உண்மை அறிந்து கொண்ட மனுஷன். நீங்கள் அங்கே சிங்கத்தின் வாயை கட்டிடணும். அல்லேலூயா. கர்த்தர் கட்டினார். சோத்திரம். வேற ஒன்றும் இல்லை. இந்த ஆள் எல்லாரையும் உருட்டி திரட்டி போனால் அழுக வச்சு எண்ட் ஆஃப் சர்வீஸ் கொடுக்காம டிஸ்மிஸ் பண்ணிடுவார். எண்ட் ஆஃப் சர்வீஸ் கொடுக்க மாட்டார். கண்ணீரோடு வருவாங்க. நான் ஒரு நாள் சொன்னேன், ஆமான் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் மொர்தெகாயை தூக்கில் போடணும்னு ஒரு மரத்தை உண்டாக்குனா, அந்த மரத்திலேயே ஆமானை தூக்கு போட்டு கொண்டாங்க. அதை மாதிரி நான் மலையாளத்தை சொன்னேன். மலையாள டீச்சர்ஸாக ரொம்ப குளிச்ச குழியிலேயே அவன் விழுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இது நடந்து ஒரு வாரம் கழிச்சு ஒரு டீச்சர் வேகமாக ஓடி வந்தாங்க. சார், உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த நாட்டிலேருந்து ஓடி போயிரு 24 மணி நேரத்துக்குள்ள, இல்லாட்டி உன் மேலே அரசாங்கம் என்ன எடுக்கும்? ஆக்ஷன் எடுக்கும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் சும்மா விட மாட்டார். கதறி அழுது கொண்டு வந்தவங்களாம் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க, அந்த டீச்சர்ஸ் எல்லாம். அல்லேலூயா. அப்போ நமக்காக யுத்தம் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். சோத்திரம். அப்போ இந்த இடத்துல தன்னை ஆராதிப்பதற்காக தெரிந்து கொண்ட அந்த இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்றாங்க? இந்த சுமையின் வேலை சுமை பழு நிமித்தமாக இவங்க அழுக கூக்குரல், இவங்க படுகிற வேதனையை கர்த்தர் சொல்றாரு, நான் அவங்க படுகிற வேதனையை கண்டேங்கிறாரு. இவங்க கூக்குரலை நான் கேட்டேன் அப்படிங்கிறாரு. இப்படி சொல்லிதான் மோசேயை அழைத்து அனுப்புகிறார். சோத்திரம், அல்லேலூயா. மோசேயை முதல்ல அழைச்சிட்டாரு. அப்போ அவன் எகிப்தியர்களை ஒரு எகிப்தியனை கொண்டு போட்டான். அதுக்கு அடுத்தபடி 2 சகோதரர்கள் எபிரேய சகோதரர்கள் சண்டை போடும்போது, ஏன்டா சண்டை போடுறீங்கன்னு, எகிப்தியனையும் கொண்டு ஓட்டிய எங்களையும் கொண்டு ஓட வரையானு இவன் பயந்துருச்சு. ராஜாவுக்கு தெரிஞ்சு போன்னு சொல்லி ஓடி போயிட்டான். ஓடி எங்கே இருக்கான்? ஆடி மேய்ச்சி கிடக்கான் மீதியானியர் தேசத்தில், அவன் மாமா வீட்டில், எத்திரோ வீட்டில். அப்போ திருப்பி ஆண்டவர் போகிறாரு, வாப்பா மோசே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ போய் என்ன செய்ய? நீ தான் எனக்கு சரியான ஆள். நீ போய் எங்களை எல்லாம் ஆராதிப்பதற்கு எங்கள் தேவன் போ சொல்கிறாரியா, விட சொல்லு. எப்படி நம்புவான்? கூட இருக்கவனே நம்ப மாட்டான். எப்படி பார்வோன் நம்புவான்? பார்வோன் சொல்றாரு, யாரையா அந்த தேவன்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகம் அப்படி தான் சொல்லி கொண்டு இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் எப்படி இருக்கு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கக்கூடாது, மோசேக்களாக நிற்க வேண்டும். சோத்திரம், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விசுவாசம் குறைந்து போயிருது. நான் மோசே அவனை அழைச்சிருக்கிறாரு. ஆண்டவர் தெரியுது பார்த்தீங்களா, அவனோட தீர்க்கமாக பேசியிருக்கிறாரு. அவன் தைரியமாக நிற்கிறான். சோத்திரம். ஆனால் அவன் முறையிடுவதெல்லாம் ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறான். ஹல்லேலூயா. நீங்கள் நான் எப்படி அழைக்கப்படுற, எப்படி நிற்கணும்? மோசேக்களாக நிற்கணும். கணவன்மாரெலாம் மோசேக்களாக நிற்கணும். சோத்திரம். வீட்டில் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். கணவன்மாரெலாம் ஆபிரகாமா நிற்கணும். வீட்டில் ஆபிரகாம் அலை சொல்றாரு, உன் சந்ததிகளுக்கு இதெல்லாம் நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அவன் மேல பெரிய நம்பிக்கை வைத்திருக்கிறார் தேவன். சோத்திரம். எத்தனை அற்புதம் செய்யறாரு எகிப்திலிருந்து விடுவிக்க? 10 தானா 11? 10 அற்புதம் செய்யறாரு. இந்த 10 அற்புதத்தை செய்வது காரணம் என்ன? சோத்திரம். என்ன காரணத்துக்காக அந்த 10 அற்புதங்களை செய்யறாரு? ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவர் மீது விசுவாசம் வேணும். 2வது, தேவனை அறியாத இந்த எகிப்து ஜனங்க இவரை கண்டு பயந்து என்ன இவர் தான் கர்த்தர் என்று அறிக்கையிடணும். சோத்திரம், அல்லேலூயா. பாருங்க, யோசிச்சு பார்த்தேன். கிட்டத்தட்ட 400 வருடங்கள் நெருக்கி அவங்க கையில் சம்பாதித்தும் அவங்க கையில் ஒன்றும் இல்லாதபடியாக இருக்கிற ஜனங்க கிளம்பி போகும்போது எப்படி போனாங்க தெரியுமா? அவங்க எதையெல்லாம் இழந்தாங்களோ அதற்கெல்லாம் ஈடாக பொன்னுடைமைகளோடும் அநேக பொருட்களோடு தான் கடந்து போயிருக்காங்க. சோத்திரம்,
அல்லேலூயா. தேவன் செய்த அற்புதங்களை பார்த்து பயந்து போய் என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் கேட்குறதெல்லாம் கொடுத்து அனுப்பி விட்டார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், நான் உழைச்சி ஓடா தேஞ்சு போகிறேன், என் கையில் ஒன்றுமே கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் நம்ம ஓட இருந்தார் அப்படின்னாக்க நம்ம கர்த்தர் மீது விசுவாசம் வைத்திருப்போமாக நீங்கள் தேசத்திலிருந்து கடந்து போகும் பொழுது உங்களுக்கான நன்மைகளை பெற்றுக்கொண்டு போவீங்க. அல்லேலூயா. ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பதற்கு அது லேசான காரியம். தேவனுக்கு 1 வருஷம் போதும். அல்லேலூயா. இப்போ அதை பார்த்து கொண்டு வரும் பொழுது நம்மளை படைத்தது தேவனை நாம் மகிமைப்படுத்துவதற்காக நம்ம படைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த 14-13 யாத்ராமத்தில் என்ன போட்டுக்குது? இன்றைக்கு நீங்கள் காண்கிற சொல்றாரு, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பு. ஏன்னா எகிப்தியர்கள் படைபலம் பொருந்தியவர்கள். 600 ரதங்கள் அப்படின்னா, அந்த சேரட்ஸ் அப்படின்னா ரொம்ப சிறப்பான நல்ல 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 யுத்தத்திற்கு ஏற்ற அந்த ரதங்களை அவன் கொண்டு வந்திருக்கிறான். சோத்திரம். சண்டைக்காக இன்னும் எவ்வளவோ அவன் படைகளை வைத்திருக்கிறான். ஆனால் எகிப்தியர்கள் இஸ்ரவேலரோட அதாவது படைபலம் உடையவர்கள், அன்னைக்கு பணபலமும் உடையவர்களாக இருக்காங்க. அதனால தான் இஸ்ரவேல் தேசம் எகிப்தில் அடிமையாக வேலை பார்த்துட்டு இருக்கிறான். கடினமாக நடத்தப்படுறாங்க. நம்ம பார்த்தோம். இந்த செயல்பாடுகள், இந்த எகிப்தியரின் செயல்பாடுகள் இனிமே உங்க மேல செயல்படுவது இல்லை, உங்களை ஆளுகை செய்வதில்லை. இன்னைக்கும் நம்ம இந்த தேசத்தில் இருக்கும் பொழுது இந்த எகிப்தில் நெருக்கப்பட்ட மாதிரி நெருக்கப்படுகிற செயல்பாடுகள் எல்லாம் இனிமேல் நம்ம மேல இல்லை. சோதரம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். சோதரம். அழுகிறதுக்கு ஒரு காலம் இருக்கும், அதே சமயத்தில் நகைப்பதற்கும் ஒரு காலம் இருக்கிறது. சோதரம். அல்லேலூயா. இப்ப நடுவதற்கு ஒரு காலம் இருக்குது, அந்த நடுவதை கொய்வதற்கும் ஒரு காலம் இருக்கிறது. சோதரம். நான் யோசிச்சு பார்த்த கடந்த நாள் யார்கிட்ட பேசும்போது சொன்னேன், ஒரு மனிதனுடைய நிலைமை நிரந்தரம் கிடையாது. அல்லேலூயா. இது எப்படின்னா ஒரு பிராக்கெட் பீரியட் தான். நம்ம பெரிய பேராகிராஃப் எழுதும்போது ஒரு சின்ன 2 வார்த்தையை ஒரு பிராக்கெட்ல போடுவோம். நம்ம கடந்து போகிற சூழ்நிலை ஒரு சின்ன பிராக்கெட் பீரியட். பக்கத்து சொல்லுங்க, நீங்க கடந்து போகிற சூழ்நிலை நிரந்தரம் இல்லை அப்படின்னு. கர்த்தராலே மாற்ற முடியும்னு சொல்லு. இன்னைக்கு உங்களை எந்தெந்த காரியங்களாம் நெருக்கிட்டு இருக்குதோ, அந்த எகிப்து அப்படிங்கும்போது நெருக்கடி, எகிப்து அப்படிங்கும் பொழுது அங்கே போராட்டம், எகிப்து அப்படிங்கும் பொழுது வேலை சுமை, இது எல்லாம் யாரெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலை கடந்து போறீங்களோ நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த காரியம் இனிமே என் வாழ்க்கையில் நான் காண்பதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உபத்திரவப்படுத்துகிற வல்லமைகளெல்லாம் எப்படி போயிருமா? செயலற்றவைகளாக போயிடும். இன்னைக்கு காண்கிற எகிப்தியர் என்ன பண்றாங்க? இன்னைக்கு நெருக்கி ஒடுக்கி அவங்கள உபத்திரவப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப எகிப்தியர்கள் எப்படி இருக்கிறாங்க? ஜீவனோடு இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்றாரு, இன்று காண்கிற எகிப்தியரை நீங்க காண்பதில்லை. யாத்ராகமம் 14:30 வாசிங்க. கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். அல்லேலூயா. நெருக்கி ஒடுக்கி சுமை சுமத்திய எகிப்தியர்கள் எப்படி கிடந்தாங்க? அந்த செங்கல்ல கடற்கரையில மடிந்து போய் இருந்தார்கள், உயிரற்றவர்களாக இருந்தாங்க. சோதனை நான் யோசிச்சு பார்த்தேன், செயலற்றவர்களாக விழுந்து கிடந்தாங்க அவங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கும் உங்களை நெருக்கிற உபத்திரவங்களும் சுமைகளும் என்ன ஆகும்னா செயலற்று போனவர்களாக கிடக்கும். அல்ல அப்படித்தானே? அதுக்கு ஜீவனே இல்லை, உங்களை ஆளுகை செய்வது இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப ஏன் அதை நான் இவ்வளவு தைரியமா சொல்லுவேன்னா, ஆண்டவர் உங்க மேல ஒரு தீர்மானம் வைத்திருந்தார்னா அந்த தீர்மானத்தை அவர் நிறைவேற்றுவார். அந்த தீர்மானத்துக்கு விரோதமாக எந்த ஒரு காரியம் எழும்பினாலும், எந்த மனுஷன் எழும்பினாலும், எந்த கம்பெனி எழும்பினாலும் இன்னைக்கு எழும்பி இருக்கலாம், அது நாளைக்கு செயலற்று போகும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் சொன்னதை செய்து முடிக்கும் பொழுது இன்னைக்கு உங்களை ஆளுகை செய்து அடிமைப்படுத்தி வைத்து உங்களை உபத்திரவப்படுத்தி உங்களை துன்பப்படுத்தி உங்களை நெருக்கக்கூடிய அந்த வல்லமைகள் செயலற்றவர்களாக, வல்லமை இழந்தவைகளாக மாறிவிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஏன்னா அவருடைய ஜனங்களை அதிகமாக நேசித்த தேவன். ஹல்லேலூயா.
அன்னைக்கு அவங்கள கூக்குரலை கேட்டாரு, அவங்க நெருக்கப்படுறதை பார்த்தாரு. ரொம்ப பேர் கேட்போம், ஆண்டவர் நான் படுற பாட்டெலாம் பார்க்கவே இல்லைங்க, நான் கடந்து போகிற பாதையில் அவர் இல்லவே இல்லைங்க. இல்லை, கர்த்தர் உங்கள் பாதையில் அவர் உங்களோட நடந்து வருகிறதுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம ஜீவனோடு உட்காந்துருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்னைக்கு அப்போ இஸ்ரவேல் ஜனங்களோடு சொன்னதை எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் செய்து முடித்த தேவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் செய்ய வேண்டியதை செய்யும் பொழுது நம் மீதான வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. He is always ready. எதுக்கு? அவர் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு. ஆபிரகாமோடு சொல்லிட்டாரு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 25 வருடத்துக்கு முன்னாடி. ஆனால் 25 வருடத்துக்கு பின்பாக ஆபிரகாமோடு சொன்னதை அவர் நிறைவேற்றினார். அப்போ ஆபிரகாம் என்ன செய்யணும்? அந்த 25 வருடங்கள் காத்திருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னும் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர் மோசே அழைக்கிறாரு. 2வது தடவை மீதியான தேசத்துலேருந்து எத்ரோ வீட்டிலேருந்து அழைச்சிட்டு அங்கேயே சொல்கிறாரு, எகிப்தியரின் தலைப்பிள்ளைகளை நான் சங்கரிப்பேன். எத்தனாவது வாதம் அது? கடைசி வாதம், 10வது வாதம். அவர் 1, 2, 3 சொல்ல கடைசியில் நடக்க போகிறத முதல்ல சொல்லிட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேர்கிட்ட அதை மாதிரிலாம் பேசியிருக்கார் சொல்லுங்க? நான் பெருமைப்படுத்தல, ஏன்ட்ட பல காரியங்களை பேசும்போது இன்னும் ஒரு 4 வருடம் 5 வருடம் கழிச்சு நடக்க போகிறத அட்வான்ஸாக பேசிடுவார் சோதரம். ஹல்லேலூயா. அதாவது தேவன் நமக்கு ஏற்றதை பேசுகிற தேவனாக இருக்கிறாருங்கிறத நான் மீண்டுமாக இன்றைய தினத்தில் நான் ருசி தெரிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என் செய்தியே வேற. ஏசாயா 55வது அதிகாரத்தில் 13வது வசனம் தான் என்னோட செய்தியாக இருந்துச்சு. ராத்திரி படுத்திருந்தா எனக்கு அரை மணி நேரம் படுத்து 10 நிமிஷத்தில் தூங்குற ஆள், அரை மணி நேரம் என்னால் தூங்க முடியல. நாங்கள் ஒரு பாட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் செய்தியில் கடைசியில் பாடுறதுக்கு. அப்படி எனக்கு ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையை எனக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டே வராரு. அது வித்தியாசமான முறையிலையும் பேசி கொண்டு வர்றாரு. சோத்திரம். நான் இதெல்லாம் கேட்டுட்டு நான் பரவசம் அடைகிறேன், உற்சாகம் அடைகிறேன். நான் சாதாரணமாக தூங்கிடுவேன். அந்த 11:30 11:45 ஆயிடுச்சுன்னா ஒரு டயர்டு வரும். டயர்டே வரல, நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவர் இந்த காரியத்தை பேசும்படியாக ஏவுனார். சோத்திரம். நான் இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு சிலரை தேவன் பலப்படுத்த போகிறார். சோத்திரம். ஹல்லேலூயா. ஏன்னா இதுவரைக்கும் நீங்க ஆண்டவர் சொல்லிட்டார்ல அப்படின்னு நீங்க உறங்கி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லிட்டார்ல அப்படின்னு மறந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்லிட்டார்ல எப்போ செய்யறாருன்னு தான் பார்ப்போம்னு நினைச்சிருக்கலாம். ஆனா சொன்னதை நிறைவேற்றுவதற்கு நீங்க செயல்பட போறீங்க. பெரிய விஷயத்தை நான் சொல்லிக் கொடுக்கல, சாதாரண விஷயம். ஆனால் அநேக நேரங்களில் நம்ம செய்ய தவறுகிற விஷயம், நம்ம மறந்து போகிற விஷயம், நம்ம உதாசீனப்படுத்துகிற விஷயம் தான். சோத்திரம். ஒரு 3 காரியத்தை சொல்ல போகிறேன். சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மோடு சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேறணும் அப்படின்னா ஒரு 3 காரியத்தை பார்ப்போம். முதலாவது, வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும். அப்போ தேவன் கொடுத்திருக்கிற உங்களோட ஜெப வேலையாக இருந்தாலும் சரி, உங்களோட ஆராதனை வேலையில் பேசினாலும் சரி, செய்தி வேலையில் உங்களோட பேசினாலும் சரி, எங்க பேச ஆண்டவர் சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் இருக்கா? காதுள்ளவன். அங்கே இருந்தவங்களுக்குலாம் காது இல்லையா? அப்போ இந்த ராமாயண கதையில் சொல்லுவாங்க, மூக்கை வெட்டிட்டாங்க, அந்த மாதிரி காதெல்லாம் வெட்டிட்டாங்களாங்க. இல்லை, காது இருக்கிறது. ஆனால் காது எப்படிப்பட்ட காதாக இருக்குன்னா, மந்த காதாக இருக்குது, இச்சிங் இயர்ஸாக இருக்குது, ஒரு ஊரல் எடுக்குதான். எப்படின்னா கர்த்தர் சரியா இல்லாட்டி கர்த்தர் உங்களுக்கு கணக்கு கேட்பார் அப்படின்னாவே காது அரிச்சிரும். அப்படின்னா என்னன்னா குறைஞ்சிருவோம். அப்போ குறைஞ்சும் போது அடைச்சிக்கிடுவோம், உள்ளே போகாது. ஆனால் அப்படி அடைச்சி வச்சிருப்போம் பாருங்க. கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்க வரும், டபார்னு எடுத்துருவோம் கையை, வேமா போட்டோம் அப்படின்னு. அப்போ அந்த காது நமக்கு இனிமையா இருக்கிறது உள்ள விடுறோம். நான் அடிக்கடி யோசிப்பேன், நம்ம மருந்து குடிக்கும் போது சின்ன பிள்ளைகளுக்கு தான் இனிப்பை கலந்து வச்சிடறாங்க அந்த சிறப்புல. நமக்கெல்லாம் கசந்த மருந்தாக தான் இருக்குது. கசந்த மருந்தை குடிச்சா தான் உள்ள இருக்கிற பாக்டீரியா சாகுது. ஹல்லேலூயா. இந்த வயிற்றுல புழு ஓடும் பிள்ளைகளுக்கு, அது கசப்பா வேப்பெண்ணெய் கொடுப்போம், கொஞ்சம் சீனி பாக கொடுத்துட வேண்டியானே.
போகாது. அப்போ கசப்பாக குடித்தா தான் உள்ளே இருக்கிறது சாகும். அப்போ இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிற மாம்சம் எல்லாம் செத்தா தான் நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரத்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ மாம்சம் சாகணும்னா உள்ள கசப்பாக போகணும். அப்போ அந்த கசப்பாக போகிறது என்ன பண்ணும்? எல்லாம் அந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாத்தையும் காலி பண்ணிருப்பாருங்க. அப்போ பரிசுத்தமாக இருக்கும். பரிசுத்தமாக இருக்கிற இடத்துல தேவன் நினைச்சு வர அந்த இடத்துல அசைவாடுவார். அங்கே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அதுக்கு தான் பைபிளை கொடுத்துக்கிற ஆண்டவர். அதுக்கு தான் ஆராதனையில் நம்ம பேசுகிறோம். அதுக்கு தான் வார்த்தைகளை பேசுகிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம், சோதரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனிப்பாக சாப்பிட்டா சுகர் வந்துடுது. கரெக்டாக உடம்பு பார்த்தானா அவனுடைய வாழ்நாள் நிறைவேறு வரைக்கும் பெலசாலியாக போகிறான். அதே மாதிரி தான் இனிப்பாக சாப்பிட்டோம்னா நம்ம போகிற இடத்துக்கு போய் சேர முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ எல்லா வார்த்தைகளும் நமக்கு தேவையான வார்த்தைகளாக இருக்கிறது. சோத்திரம். மதுரமும் வேணும், கசப்பும் வேணும், துவர்ப்பும் வேணும், ஒரு எல்லாமே கலந்ததாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை. சோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ முதலாவது வார்த்தையை என்ன செய்யணும்னா விசுவாசிக்க வேண்டும். சோத்திரம். இங்கே உங்களை கூட்டு போகணும்னு சொல்லிட்டார் ஆண்டவர். மோசே போய் சொல்கிறாரு. மோசே அடுத்த வார்த்தை சொல்றாரு 4:1 யாத்ராம் 4:1 அவர்கள் என்ன நம்பார்கள் ஆண்டவரே? யாரு? உம்முடைய ஜனங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்க என்னைய நம்ப மாட்டார்கள், விசுவாசிக்க மாட்டாங்க. கர்த்தர் சொன்னாருன்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க ஆண்டவரே. இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கையில பல குறைபாடுகள் இருப்பது காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் இருப்பதுதான் நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த புத்தகம் தீர்க்க தரிசன புத்தகம் தானே. எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போ இதில் இருக்க எல்லா வார்த்தைகளும் தீர்க்க தரிசன வார்த்தைகள். ஏன் நமக்கு பலிக்கலை? ஏன் கொஞ்சம் பேருக்கு பலிக்குது? அந்த வார்த்தை மீது விசுவாசம் உடையவர்களுக்கு அது அப்படியே வாய்க்கிறது. சோத்திரம். விசுவாசம் உடைய எவனோ அவன் பெற்றுக்கொள்கிறான். அது பாட்டில் எழுதி வச்சிருக்காங்க, டெய்லி படிக்க சொல்லிட்டாங்க, அதுக்காண்டி வச்சிருக்கேன். இது எப்படி நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்யும்? ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கை, நம்ம சரீரத்தில் கிரியை செய்யணும், நம்ம மனதில் கிரியை செய்யணும். சோத்திரம். அந்த அளவுக்கு நமக்கு விசுவாசம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஜனங்க பதறி போயிட்டாங்க. பார்வோனுடைய சேனையெல்லாம் பார்த்த உடனே வசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறவே மாட்டான். சோத்திரம். ஹல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலை மத்தியில் இருந்தாலும் சரி, தானியேலை போட்டு தூக்கி போய் எங்க போட்டாங்க? சிங்கக்குழியில. பதறினாரா? அது பொம்மையாயிடுச்சு. அதாவது பொம்மையை ஆண்டவர் மாத்தல, அது வாட்டில் கிடக்கு சாதுவா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கி எங்க போட்டாங்க? அக்கினி. எத்தனை மடங்கு? 12 மடங்கு, 7 மடங்கு. சோத்திரம். ஹல்லேலூயா. அங்க போட்டாங்க. போட்டா அந்த அக்கினியின் வாசம் கூட அவங்க சரீரத்தில் படல. உறுதியா முடி கருகி இருக்கும், முடி இருக்கிறவங்களுக்கு. அப்போ அந்த முடி கருகின வாசம் கூட என்ன ஆகல? அவங்க மேல படல. அந்த சட்டை கருகின வாசம் கூட, தீயின் சுவாசம் கூட பார்க்க முடியல. அப்போ தீ செயலற்று போனது. ஸோ நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டேன். சிங்கங்கள் அங்கே என்ன ஆயிடுச்சு? செயலற்று போச்சு, பேசாமல் படுத்து கிடக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம சூழ்நிலைகள் வரும் பொழுது விசுவாசிக்கிறவன், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் பதறி போவதில்லை. ஹல்லேலூயா. 45 வயசு ஆயிடுச்சுங்க, என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன உங்களோட பேசியிருக்கிறார் ஜெப வேளையில், அதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ரொம்ப பலவீனமாச்சு, இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் தான் வேலை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஊரில் போய் வீடு கூட கட்டல, என்ன செய்வேன்? உங்களுக்கு வீடு கொடுக்கன்னு ஆண்டவர் சித்தம் வந்தானா அதை யாராலையும் மாற்ற முடியாது. வீடை கொடுத்தா அவர். ஹல்லேலூயா. இல்லை வீடு வேண்டாம், நீங்கள் வீடு இல்லாமல் இப்படி போயானாலும் நம்ம போய்க்கிற வேண்டியதானே. ஒரு வீடு கட்டினா ஒரு மனுஷன் அதை எவ்வளோ நாள் வாழ முடியும்? இங்கே இருந்து வேலை பார்க்குற ஆள் எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துலேருந்து 20 வருஷத்துக்கு மேலே வாழ முடியாதுன்னு நினைக்கிறேன். அதே கொஞ்சம் டவுட்டு தான். ஊரில் இருக்கவங்க ஒரு 35 வருஷம் இருப்பாங்க. ஏன்னா 30-35 வயசு தான் வீடு கட்டுறாங்க, அடுத்து 70 வயசில் போய் சேர்ந்துறாங்க. அது ஒரு 30 வருஷம் தான் வீட்டில் இருக்க முடியுது. ஹல்லேலூயா. இதுக்கு பிரயாசப்பட்டு அது பின்னால் ஓடுக்கு. அதுக்கான வீடு கட்ட வேணான்னு சொல்லல, கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன்னு தீர்மானம் பண்ணியிருந்தாருன்னா நிச்சயமாக அவங்களுக்கு கொடுத்து நடத்துவார். ஹல்லேலூயா. அதெல்லாம் நம்ம டாபிக் கிடையாது. சோதரம். ஆமாம், வந்துடுவோம். அப்போ மோசேயும் ஆரோனும் போயிட்டு சொல்றாங்க. போய் சொன்ன உடனே பார்வோனுடைய இருதயம் என்னாச்சு? தசை பிடிப்புள்ள இருதயம் மாறிச்சா? கடினப்பட்ட இருதயம் ஆயிடுச்சு. அவன் கேட்குறான் ஒரு கேள்வி, யார் அப்படின்றாரு. இவங்க போய் சொன்ன உடனே யாத்ராமத்தில் இவங்க போய் கேட்குறாங்க, ஐயா எங்களை இது மாதிரி போக விட்டுருங்க,
எங்கள் ஆண்டவர் போய் சொல்லார் 5வது அதிகாரத்தில். அதற்கு பார்வோன் சொல்கிறாரு 2வது வசனத்தில், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார்? அல்லேலூயா. நான் இஸ்ரவேலை, அது சொல்றாரு, கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை. அல்லேலூயா. ஆராதனைக்கு வர முடியாமல் அந்த கம்பெனியில் அப்படியே தடை பண்ணிட்டே இருக்காங்க பாருங்கள். நீங்களாம் ஜெபம் பண்ணுங்க, கரெக்டாக அவுத்து விட்ருவாங்க உங்களை 6 மணிக்கு. அல்லேலூயா. ஏன்னா இங்கே வர்றதுக்கு ரொம்ப தாகமாக இருக்கிறவங்க சிலவங்களால் வர முடியாமல் இருக்குது. சோத்திரம். ஏன்னா அறிவேன், கர்த்தர் அது எல்லாவற்றிலிருந்து விடுவித்து உங்களை கொண்டு வரும். ஏன்னா உங்களை ஆராதிப்பதற்கு தடை பண்ணுகிற அந்த பார்வோனாகிய சத்ரு என்ன செய்வோன்னா சங்கரிக்கப்படுவான். அல்லேலூயா. இன்னும் உரித்த நேரத்துக்கு இதையும் சொல்லிடுறேன். 5 மணிக்கே வீட்டிலேருந்து 7:45 வரவங்களும் இருக்கிய, 2 மணிக்கே வீட்டிலேருந்து 7:45 வரவங்களும் இருக்கிய, வேலைக்கே போகாமல் வந்து 7:45 வரவங்களும் இருக்கிய. அவங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்ய மாட்டார். 7 மணிக்கு டியூட்டி முடிஞ்சோன்னா பதறி அடித்து ஓடி வராங்க பாருங்க, அவங்களுக்காக தான் கர்த்தர் யுத்தம் செய்வார். அப்போ உங்களுக்காக நீ யுத்தம் செய்யணும்னா 7 மணிக்கு இங்கே வந்துருங்க. கஷ்டமா இருக்கா? வண்டி விட்டுருக்கோம், உங்களுக்கு வண்டி கொடுத்துருக்கிறாரு, கணவன் மனைவி ஒருவருக்கு ஒத்தாசை பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. சின்ன பிள்ளையெல்லாம் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல, கொஞ்சம் அன்னைக்கு கொஞ்சம் ஆயத்தமாயிருங்க. அப்போ எத்தனை மணிக்கு வந்துடணும்? அட்டண்டன்ஸ் எடுத்துருவோம் தம்பி, பேசிக்க அட்டண்டன்ஸ் எடுத்து தம்பி. சோத்திரம். அல்லேலூயா. அப்போ எல்லாம் உற்சாகமாக கடந்து வாங்க. ஏன்னா நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார் தேவன். அல்லேலூயா. ஒர்ஷிப் நடத்துகிறாரு, வாசிக்கும் போது 8 பேர் இருக்கும், ஒர்ஷிப் நடத்தும் போது 15 பேர் இருக்கும், மெசேஜ் போது 25 பேர் இருக்கும். குறை சொல்லலை, மெசேஜ் முடிச்சோன்னா 50 பேர் ஆயிரும். மல்டிப்ளை ஆண்டவர் சொல்லிக்கார்ல. இல்லை நம்ம ஏன் சொல்ல, நான் உற்சாகப்படுத்துகிறேன். நான் ஒன்று சொல்கிறேன், நான் வரும்போது நினச்சிட்டு வந்தேன், 5th ஸ்டாண்டர்ட் என் பையன் வந்தான். ஒரு நாள் அவன் என்னையோட லேட்டாக கிளம்புனது கிடையாது. அதாவது எனக்கு அடுத்து கிளம்ப மாட்டான், எனக்கு முன்னால் குளிச்சு நிற்பான். நான் அவனை பெருமைப்படுத்துக்கான்னு சொல்லலை, நம்ம பிள்ளைகளை அப்படியே வளங்க. 2 போடு போட்டணும், பிரச்சனையே கிடையாது. உட்கார மாட்டேக்கா இங்கேக்குள்ள, ஒரு நாள் அடிங்க, டெய்லி அடிக்கூடாது, ஒரே நாள். பிறம்ப கையாடாதவன் தன் பிள்ளைய பகைக்கிறான், ஒரே நாள் அடிங்க, டெய்லி போட்டு வெளுக்க கூடாது. அது நெருமாடா நம்ம கொடுத்த பொக்கிஷம். சோத்திரம். அது ஒரு நாள் தட்டி உட்கார வைங்க, எந்திரிக்கும். அப்படி பார்த்த உடனே நடுங்கிட்டு நிற்கும். என் பயலுக்கு 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவன் ஜெபம் பண்ணுறது 10 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுவான். எப்போ ரிவீல் பண்ணுறான்? 12ஆம் கிளாஸ் போகணும் ரிவீல் பண்ணுறான், இல்லாட்டினா அடி வாங்கியிருப்போம் அப்படின்னு. ஆனால் 9th அவன் ஹிம்செல்ஃப் கெட் க்ளோஸ் வித் காட். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு எனக்கு சக்ஸஸ் வேணும்னா ப்ராம்ப்டாக இருங்க. கம்பெனிக்கு போகணுன்னு வைக்கிறோம்ல, இல்லாட்டி நமக்கு வச்சிருவான் பேப்பரில். அப்போ சர்ச்சு ஆண்டவர் இழிச்சு வேணா இல்லைங்க. உங்கள் மேலே கிருபையாக இருக்கிற தேவன் இந்த கிருபையை போக்கடிக்க கூடாது. அதுக்காக நான் சொல்லியிருக்கிறேன் ஒழிய உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவதற்காக இல்லை, உங்களை கடிந்து கொள்வதற்காக இல்லை. கடிந்தோன்னா எனக்கு என்ன கிடைக்க போகுது? சோத்திரம். ஆனால் நீங்கள் சரியான நேரத்துக்கு வந்தால் அதற்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. எனக்கு தெரியும், கடினமாக ஓடி வரீங்க, ஓடி தாகத்தோடு ஓடி வரீங்க, லேட்டாகி வர்றீங்க. நான் அவங்களெல்லாம் நான் வந்து வேணும்னே லேட்டாகி வர்றீங்கன்னு சொல்லலை. ஆனால் முயற்சி செய்யுங்க, தேவன் உங்களுக்காக கூட இருந்து யுத்தம் செய்து நடத்துவார். சோத்திரம். அல்லேலூயா. தாகத்தோடு ஓடி வருகிற அந்த 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 ஆத்மாவை தான் தேவன் என்ன பண்ணுறாரா? திருப்தி ஆக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். சோத்திரம். அப்போ நீங்கள் நானும் திருப்தி ஆக்கப்படணும்னா தாகத்தோடு ஓடி வரணும். சோத்திரம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா கதறுது ஆண்டவரே. அப்படிதான் கதறினாங்க. ஆண்டவரே எங்களை விடுவிக்க ஆள் இல்லை ஆண்டவரே. உன்னை போடா மோசே. அல்லேலூயா. இன்னைக்கு அவரே இறங்கி வருவார், தூதர்களை அனுப்புவார் ஆண்டவர். சோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, போட்டு விசுவாசத்தை இழந்து போனாங்க. ஏன் விசுவாசம் இழந்து போனாங்க? பயம். சொல்றாங்க, உங்களை விடுவிப்பேன்னு சொன்னாருப்பா. இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் வாழ்க்கையே கெடுத்துட்டே இல்லடா நீ அப்படிங்க. மோசையும் ஆரோனையும் பார்த்து எப்படின்னா, எகிப்தியரிடம் எங்கள் வாசனையை கெடுத்துட்டேன். அப்போ நாங்கள் நல்லவங்களா இருந்தோம், எங்கள் வாசனையை நீ கெடுத்துட்டியே. இல்லை 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 சொல்கிறான். ஆண்டவர் சொல்லியிருக்காருப்பா, எங்களை விட்டுருங்கிறான். அல்லேலூயா. அப்படி நம்ம இருக்கக்கூடாது. இங்கே இருந்து ஒருத்தர் கர்த்தர் உங்களுக்கு இதை செய்வார்னா நீங்கள் அந்த வார்த்தையோடு சேர்ந்துருங்க. நான் சொல்லணும் என்னோடு சேர்ந்திருக்க வேண்டாம், தம்பிமார் சொல்கிறாங்கன்னா அவங்களோடு சேர்ந்திருக்க வேண்டாம், கர்த்தருடைய வார்த்தையோடு சேர்ந்துருங்க. சோத்திரம். அந்த வார்த்தை உங்களை விடுதலை உள்ளவர்களாக நடத்த எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா.
இஸ்ரவேலருக்கு என்ன விசுவாச குறைவு. வார்த்தை மீது வைக்கிற விசுவாசம் உங்களை என்ன பண்ணும்? உங்களுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படியாக செய்யும். இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காருல, பயப்படாதீங்க. நீ நடக்கும் போதெல்லாம் இப்படி பிடிச்சி நடக்கணும், இப்படி கையை வச்சுட்டு நடக்கணும். எவனா கிறுக்கன்னு சொன்னா ஆமானுக்கணும். ஏன்னா நீங்கள் உங்கள் வலது கையை ஆண்டவர் பிடிச்சிக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம விசுவாச கண்களால் பார்க்குறோம். பரலோகம் யாராவது பார்த்துருக்கீங்களா? எங்கள் அப்பா கேட்டார், ஒரு பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். எங்கள் அப்பா ரட்சிக்கப்படல. பரலோகத்துக்கு போகணுமா அப்படின்னாரு. அவர் இவர் 79 வயசுக்காரு. ஜார்ஜ் ஐயான்னு ஒருத்தர், நார்வல் பக்கம் உள்ளவர், நல்ல மனுஷன். இவர் டபார்னு கேட்டார், நீங்கள் பரலோகத்தை பார்த்துக்கலான்ட்டார். அப்படி டீயெல்லாம் வச்சுட்டு எந்திரிச்சு போட்டார். எங்கள் வீட்டுக்கு அது பிறகு வரல அவர். ஆனால் நாம் காணாததை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கையை பிடிச்சிருக்காருன்னா என்ன? காணாத ஆண்டவரை விசுவாசித்து நடக்கிறோம். என்னுடைய கர்த்தர் என்பது வலது கரத்தை பிடித்து இருக்கிறார். ஹல்லேலூயா. பயம் என்னை அணுகுவதில்லை, பாதிப்பு என்னை அணுகுவதில்லை. சோதரம். ஹல்லேலூயா. அதான் கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு? அங்கே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு, நம்மளை சூழ்ந்து இருக்கிறாரு, நம்ம கூடவே வர்றாரு. சோத்திரம். வரக்கூடிய தேவன் சகல விதமான உபத்திரவங்களிலிருந்து விடுவித்து நடத்துவார். 10 வாதைகளை அனுப்புறாரு. 10 வாதைகளை ஏதாவது தன்னுடைய ஜனங்களாகிய எகிப்தியரை தொட்டதா? இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க யாரு? அவங்க வந்து ஸ்பெஷல் பீப்புள். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள். சொல்லுங்க பக்கத்தவங்களை கையை பிடிச்சு, நீங்க விசேஷித்தவர்களை கர்த்தருடைய பார்வையிலன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உங்களை என்ன செய்யும்? உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தும். சோத்திரம். ஹல்லேலூயா. 2வது காரியம், வல்லமையை விசுவாசிக்க வேண்டும். சோத்திரம். என்ன வல்லமை? தேவன் எப்படி ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறாரு? சர்வ 17வது அதிகாரத்தில் நினைக்கிறேன், சர்வ வல்லமையுடைய தேவன். ஹல்லேலூயா. அப்போ சொல்றாரு ஆபிரகாம் 12வது அதிகாரத்தில் ஆபிரகாம் அழைக்கிறாரு. 15வது அதிகாரத்தில் உன்னை வந்து பெரிய பெரிய திரள் கூட்டமாக ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. 17வது அதிகாரத்தில் மீண்டுமா சந்திக்கிறாரு. ஆதியாகமம் 17ல் சந்திச்சு என்ன சொல்றாருன்னா, சர்வ வல்லமையுடைய, அப்படித்தானே சொல்றாரு. நான் சர்வ வல்லமையுடைய தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் என்ன போயிட்டான். சரீரம் அப்படி செத்து போய் கிடக்குது. சாராவுடைய கற்பம் செத்து போய் கிடக்குது. ஆண்டவர் வராரு, ஏய் ஆபிரகாம், நான் வல்லமையுடைய தேவன், உன் சரீரத்தை பலம் உள்ளதாக மாற்றுவதற்கு நான் வல்லமையுடைய தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? உன் மனைவி சாராவுடைய கற்பத்தை ஜீவனுள்ள கற்பமாக மாற்றுவதற்கு நான் வல்லமையுடையவன். டாக்டரால முடியாது, ஹல்லேலூயா, டெக்னீஷியன்ஸால முடியாது, நர்சஸால முடியாது. பட் அல்மைட்டி காட், சர்வ வல்லமையுடைய தேவனாகி என்னால் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர்லாம் உட்காந்துருக்காங்க. இது இந்த அனஸ்தீசியா டெக்னீஷியன்ஸ் தம்பிமார். அனஸ்தீசியா டெக்னீஷியன்ஸ் அனஸ்தீசியாவை எதுலேருந்து கண்டுபிடிச்சான்? அந்த சயின்டிஸ்ட் போயிருக்கான். ஆதாமை வந்து அயர்ந்த உறக்கத்தில் வச்சார் இல்லையா? பைபிளை பார்த்தா கண்டுபிடிச்சிருக்கான். சோத்திரம். ஹல்லேலூயா. தெரியுமா? கேட்டு பாருங்க, அவங்கள்ட்ட 3 பேர்ட்டு கேட்டு பாருங்க. சோத்திரம். யாருன்னு கேட்டாதிய. அப்போ தேவன் என் வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியும். ஏன்னா அவர் வல்லமுடைய தேவன். ஏசாயா எழுதுறாரு. அவர் என்ன எழுதுறாரு? நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோளின் மீது இருக்கும். அவர் நாமம் என்னது? 1வது நாமம் என்னது? அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுடைய தேவன். அல்லேலூயா. உங்களுக்கு மேனேஜர் எழும்பி நிற்கலாம், நீங்கள் அங்கே பலனற்றவளாக நிற்கலாம். உங்களுக்கு வியாதி உங்களில் மேற்கொண்டு நிற்கலாம், ஐயோ பலவீனமாக இருக்கேன்னு நினைக்கலாம். ஆனால் சொல்லுங்க, கர்த்தர் வல்லமையுடைய தேவன். அல்லேலூயா. யார் எதிராக வந்தாலும் அவர்களை முறியடித்து போட வல்லமையுடையவர். நமக்கு விரோதமாக எந்த நோய் கிளம்பினாலும் அதையும் முறியடித்து போடக்கூடிய தேவன். நமக்கு விரோதமாக எந்த சூழ்ச்சிகள் நடந்தாலும் அதையும் முறியடித்து போடக்கூடிய தேவன். ஹல்லேலூயா. ஆண்டோடைய தேசம் நான் சொல்லலை, இது இருக்கிறனால எவனுக்கும் பயப்பட மாட்டேங்கிறான். இப்போ அமெரிக்க தேசத்து அதிபர் வந்துக்காரு, சாதாரணமாக சொல்லுறாரு. நான் எப்படின்னா நான் யோசிச்சு பார்த்தேன், அவருக்கு வந்து
ஊழியக்காரர்கள் அவரோட வந்து உடன் நிற்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொள்கிறேன். அவர் பல காரியங்கள் சொல்லும் பொழுது, ஏன்னா ஆண்டவர் காரியத்துக்கு விரோதமாக பேசுறதுக்கெல்லாம் அவர் நோன்றாரு. ஒரு கூட்டத்துக்கு போயிருக்காரு, ஜப ஆலயத்துக்கு. அங்கே இருக்க ஃபாதர் பேசியிருக்காரு, அந்த ஃபாதர் ஊழியர், நீங்கள் வந்து ஆண்பால் பெண்பால் அந்த மூன்றாவது பால் அதையும் நீங்கள் அங்கீகரிக்கணும் அப்படின்னு இருக்காரு. நீ சரியில்லைன்ட்டு வந்துட்டு இருந்தால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யோசிச்சு பார்த்தேன், சடக்குன்னு எவனா துப்பாக்கி சுட்டுலாம், ஆனால் அவருக்கு ஒரு விசுவாசம், கர்த்தர் என் கூட இருக்கிறார் சோதரர். ஹல்லேலூயா. நான் கூட நினச்சேன், அந்த எலெக்ஷன் அப்போ காதில் சுட்டாங்க, நாங்களாம் பேசிக்கிட்டோம், ஒரு செட்டிங்ஸ் வச்சு அடிச்சாங்களோ அப்படி சும்மா அப்படின்னு. இல்லை, ஒரு வேளை அவர் சுட்டுக்கலாம். கர்த்தர் வல்லமுடைய தேவன் அவரை பாதுகாத்து கொண்டார் சோதரம். ஹல்லேலூயா. ஏன்னா அதே போல் ஏன் வல்லமுடைய விசுவாசிக்குவேன்னா, என்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய திட்டம் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் இருக்கிற சூழ்நிலையை நான் பார்க்கக்கூடாது, என்னுடைய சரீரம் இருக்கிற சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, என்னுடைய பொருளாதாரம் இருக்கிற சூழ்நிலை. நம்ம பாடும்போது பார்த்தோம், அந்த பணபலத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நான் பணத்தை வச்சு ஏதாவது செஞ்ச முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய பலம் நம்ம கூட இல்லாட்டி நாம் ஒன்றையும் செய்ய முடியாது சோதரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றாரு, நான் யெகோவாங்கிறார். யெகோவா ஒரு இதில் போட்டுக்குது, சுப்ரீம் காட். ஹல்லேலூயா. மிகப்பெரிய தேவன் அவர் சோதரம். யாத்திராகமம் 9:16 வாசிங்க. நேரம் ஆயிட்டு இருக்கு. ம் 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 யாரு பார்வோன்ட்டு சொல்றாரு, ஏய் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியிலெங்கும் பிரஸ்தாபப்படும்படியாக 10 சாமி அவங்களுக்கு ஒன்றுக்கு ஒரு சாமி வச்சிருக்காங்க. இன்னைக்கு வச்சிருக்கோமா? அப்படி வச்சுக்க ஆசாமி தான். 10 சாமிகள், 10 சாமிகளும் அது எனக்கு முன்பாக வல்லமை அற்றது, அது ஒன்றும் இல்லைன்னு தேவன் 10 வாதைகளை கொண்டு நிரூபித்தார் சோதரர். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, பூமி எங்கும் என்ன செய்யணுமா? பிரஸ்தாபம், என்னுடைய நாமம் பிரஸ்தாபமாகும்படியாக தான் உன்னை நிறுத்தி வச்சிருக்கேன். நினைக்கலாம், ஒரு மேனேஜர் நம்மளை நெருக்கலாம், இல்லை ஒரு மனுஷன் நம்மளை நெருக்கலாம், ஊரில் கூட்டங்கள் நம்மளை நெருக்கலாம், ஆட்கள் ஜனங்கள் நெருக்கலாம், போராட்டம் வரலாம். ஆண்டவர் இதெல்லாம் எதுக்கு ஏற்படுத்தி வைக்கிறார்னா, அவங்கள நமக்கு முன்னாடி நிப்பாட்டி அவங்க நம்மளோட எதிர்த்து வரும்படியாக செய்து என்ன பண்றாருன்னா, அவர் அவனை தோற்கடித்து நம் சார்பாக இருந்து யுத்தம் செய்து நமக்கு எதிராக இருக்கிறவர்களாம் நிர்மூலமாக்கி இந்த அவருடைய நாமம் இந்த பூலோகம் எங்கும் பிரஸ்தாபமாகும்படி தெரிந்து கொண்ட ஜனம் தான் நீங்களும் நான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அதான் ஒரு வசனம் சொல்லுதே, கர்த்தர் என் சார்பா இருந்தார்னா மனுஷன் எனக்கு யாரா இருந்தாலும் கவலை இல்லை சோத்திரம். ஹல்லேலூயா. ஏன்னா உங்களை அவர் கடத்தி விடுகிற சூழ்நிலையில அவர் கூட இருந்து உங்களை விடுவித்து அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்திக் கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோபு சொல்றாரு, அவருடைய வல்லமையால என்ன பண்றாராம்? சமுத்திரத்தின் கொந்தளிப்புகளை அடைக்கிறாராம். அப்படி அமர பண்றாராம். அமர பண்ணார்ல பேதுரு நடந்து வரும்பொழுது, அமர பண்ணார்ல சீஷர்கள்லாம் படகுல தூங்கிட்டு, சீஷர்கள் படகுல இருந்துட்டு காற்றையும் கடலையும் பார்த்தோன்னே பயந்தவொடனே அமைதலாரு. ஹல்லேலூயா. இன்னொரு வார்த்தை போட்டுக்குது, தம்முடைய வல்லமையினாலே, அதாவது அவர் உறைந்த மழையையும் கல்மழையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமி எங்கும் பெய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த வசனத்தை யோசிக்கணும், சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. சொன்ன இந்த இடத்துல அந்த கீழ்காற்றை அப்படியே அனுப்புற, இவன் கடந்து போறாங்க, செங்கலுக்கு முன்னாடி அடைச்சிட்டாங்க. அந்த இடத்துல செங்கலுக்கு முன்னாடி நிற்கும் போது இந்த பக்கமும் செங்குத்தான ஒரு பாறை மலை, இந்த பக்கமும் செங்குத்தான மலை, முன்னாடி செங்கடல். பார்வோன் பார்த்தா மாட்டிக்கிட்டாங்கடா, அடைக்கப்பட்டு போனார்கள். யாரு? இஸ்ரவேலர்கள். ஹல்லேலூயா. அப்படி இரவு முழுவதும் கீழ்காற்றை வீசினாராம் ஆண்டவர். இரவு முழுவதும் கீழ்காற்றை ஆண்டவர் வீச செய்கிறார். பாருங்க, அந்த கடல் என்ன செய்தான்? அப்படி பிளந்து போய்விட்டதான். சாதாரண விஷயம், அடிக்கடி நம்ம தியானிக்கிற விஷயம்தான். தேவனுடைய வல்லமை கடலையும் பிளக்கக்கூடிய வல்லமை. ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமை உங்களுக்காக வழிகள் இல்லாத இடத்துல கடலுக்குள்ள எவனா நடந்து போக முடியுமா? இது வரைக்கும் சரித்திரம் இருக்கா? நடந்து போக வச்சுக்காரு. அவன் எப்படி போனானா? வெட்டாந்தரில் நடந்து போன மாதிரி போறானா.
அவனுக்கு சைடில் 2 தண்ணி எப்படி நிற்கான், மதில்களாக நிற்கான். அல்லேலூயா. ஆனால் அதே சமயத்தில் யார் வரான், இவங்கள எகிப்தியர் பின்னாடி வந்த உடனே திருப்பி என்ன செய்யாரு, மோசேர் சொல்லி உன் கையை தூக்குப்பா. அதான் சொன்ன முதல்லையே, நீங்கள் மோசேக்களாக இருக்கணும். சோத்திரம். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? பக்கத்து பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் மோசேக்கள்னு சொல்லுங்கள். பெண்கள் வந்து மோசிகள்னு சொல்லிடாதீங்க. நீங்கள் ஒரு மோசேக்களாக தெரியாது. வீட்டில் தலைவர்களை தேவன் கணவர்மாரெல்லாம் மோசையாக தெரிந்து கொண்டு இருக்கிறார். சோத்திரம். நம்ம சொல்கிறோம் கரங்களை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. எதுக்கு கரங்களை ஊற்றி ஜெபம் பண்ணுறோம்? பவுலுக்கு தீமோத்திக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, புருஷர்கள் செய்யணும் கரங்களை உயர்த்தி அவங்க ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. அது கணவன்மார்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு தேவன்? அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. அடிக்கிறதுக்கு இல்லை, அன்பா ஆசீர்வதிச்சு அணைக்கிறதுக்கு. சோத்திரம். அல்லேலூயா. அப்போ அந்த பாருங்க, அவருடைய வல்லமையை விசுவாசிக்க வேண்டும். சோத்திரம். நம்ம கடந்து போகிற பாதையை தான் விசுவாசிட்டு அப்படி அலைகிறோம். கடந்து போகிற சூழ்நிலையை விசுவாசிட்டு அலைகிறோம், அதை பார்த்துக்கிட்டு அலைகிறோம். ஏன்னா பேதுரு தண்ணி மேலே நடந்து வாப்பானு அவன் பாட்டு டிங்குன்னு நடந்து போயிட்டு இருக்கான். டபக்குன்னு பார்த்தான் கீழே தண்ணியை. அல்லேலூயா. தண்ணியை பார்த்தோன்னு என்ன இருந்துச்சு? மூழ்கிட்டான். வல்லமையுடைய தேவனை பாருங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் வல்லமையான காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஏன்னா அவரை பற்றி எழுதியிருக்குது இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டே போகலாம். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய உயர்ந்தவராக இருக்கிறாரு. ஒன்றுமே இல்லையா, இல்லாததுலேருந்து நான் யோசிச்சு பார்த்தேன். ஆபிரகாம் செத்தே போனான். அதாவது சரீரம், ஒரு பிள்ளையை உண்டாக்குவதற்கான அவனுக்கு அந்த ஜீவன் இல்லை, அந்த ஒன்றுமே இல்லை. டாக்டர் சொல்லிட்டான். அங்கே சொல்லியிருக்கலாம் ஒருவேளை, அங்கேருந்து ஜீவனை எடுக்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. நமது பார்வை நம்ம நினைக்கலாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் என்ன நடக்க போகுது? இல்லை, அவருடைய வல்லமையினாலே எல்லாம் கூடும். சோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா அவருடைய வார்த்தையில வல்லமையுடையவர். அந்த கடலை பார்த்து என்ன சொன்னாரு? பேசாம இருந்தார், சத்தம் போடக்கூடாதுன்னாரு. அல்லேலூயா. அப்படியே இருந்துச்சு கடல். அவர் சொன்னா ஆகும். டபக்குன்னு மீன் வாப்பா அப்படின்னாரு. டக்குன்னு மீன் வந்துருச்சா? அது வாயில துட்டு இருக்கு. பேதுரு போய் எடுத்து வச்சுள்ளாரு. அல்லேலூயா. சோதரம். அப்போ அந்த கீழ்காற்றை பெய்ய செய்து அந்த கடலை 2 பிளந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடந்து கடந்து போக செய்தவர். இன்னும் சொல்லி நினைச்சு பார்த்தேன், இவங்களாம் நான் இவங்க படத்தில் பார்க்கும்போது ஓடின மாதிரி ஓடி இருக்காங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், அவங்க அப்படியே சாதாரணமாக நடந்து போயிருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்? அக்னி சம்பம் முன்னாலும் பின்னால் நிற்கி. அல்லேலூயா. முன்னால் அக்னி சம்பம் எதுக்கு வழிகாட்டுது, பின்னால் மேக சம்பம். அல்லேலூயா. அப்போ முன்னாலையும் பின்னால் நமக்கு முன்னும் பின்னும் கரம் வைத்து அவர் நம்மளை வந்து அனைத்து நடத்தும் பொழுது நம்ம வாட்டில் போயிட்டு இருக்க வேண்டியானே. அப்படி திரும்பி பார்க்குது, ஐயோ. அல்லேலூயா. எத்தனை பேர் திரும்பி பார்க்குறோம்? இல்லை சொல்லுவோம், அவருடைய வல்லமை இனிமே என் கண்கள் காணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். உங்களுடைய வல்லமை என் கண்கள் காணும். சோதரம். அப்போ முதலாவது அவருடைய வார்த்தை மீது நாம் விசுவாசம் வைத்து வாழ வேண்டும். அப்போ நம்முடைய அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேறும். 2வது அவருடைய வல்லமை மீது நாம் விசுவாசம் வைக்க வேண்டும். 3வது எதை செய்யணும்னா வரப்போகிறத விசுவாசிக்கணும். அல்லேலூயா. உங்களை என்ன பண்ணிட்டாருன்னா, உங்களை முற்பிதாக்களுக்கு சொன்ன தேசத்துக்கு உங்களை கூட்டு போறேன். இவன் இப்போ உட்காந்து அந்த தேசம் எப்படி இருக்குன்னு ஆராய்ஞ்சு பார்த்துட்டு கூடாது, போகவே முடியாது. ஆபிரகாம் பார்த்து என்ன சொல்லிட்டாரு? போயிரு அப்படிதான் சொன்னாரு. நான் சொல்ற தேசத்துக்கு வான்னு சொன்னாரா போன்னு சொன்னாரா? போ. அவன் பாரில் போயிட்டான். அவன் அந்த தேசம் எப்படி இருக்கும் என்ன ஆகும் இல்லை. யோசுவாவோட காலத்தில் வந்தோடனே ஒரு 12 பேர் அனுப்புறான் யோசுவா. அந்த தேசம் எப்படி இருக்குப்பா பார்த்துட்டு வாங்க. 2 பேர் வரான் விசுவாசம் உள்ளவனாக, மற்ற 10 பேர் விசுவாசம் அற்றவனா போயிட்டான். விசுவாசம் உள்ளவர்கள் மட்டும் அங்கே பிரவேசித்தார்கள். அவங்க வயசுக்காரங்கள்ல, அவங்க வயசுல உள்ள மற்றவன் எல்லாம் என்ன பண்ணிட்டான்? மரிச்சு போனான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வரப்போகிறதை விசுவாசிக்க வேண்டும். சோத்திரம். சொல்றாரு யாத்ரா 3:17, நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியருடைய தேசத்திற்கு கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்றார்னு சொல்லு. ஜனங்களுக்கு சொன்னதுல விசுவாசம் இல்லை. அவன் சொல்றான், எகிப்தே கல்லறுக்குழியில் நீங்க அங்க கொண்டு வரியா? எப்படி பாருங்க. அல்லேலூயா. அவன் நினைச்சிருப்பான், எகிப்தியாவது எங்களுக்கு போதியா, அவங்களுக்கு சந்தோஷமே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படித்தானே?
போகலங்க. ஏன்னா தேவனுடைய அந்த வரப்போகிற அந்த தேசம், கொடுக்கப்பட போகிற தேசத்தின் மீது நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படின்னா அவன் வார்த்தையை விசுவாசிக்கல, அவன் தேவனுடைய வல்லமையும் விசுவாசிக்கல. ஹல்லேலூயா. செங்கல்ல எப்படியா கடக்க முடியும்? இன்னைக்கு பல பேர் உட்கார்ந்துருக்கீங்க அப்படிதான் வருத்தத்தோட. எங்களுக்கு தெரியுது, நான் இருக்கிற கடலை எப்படி கடக்க முடியும்? ஹல்லேலூயா. கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் அவர் வருவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் கடகாய் அவர் வருவார். சொல்லுங்க, அப்படி பக்கத்தில் சொல்லுங்க. நீங்க அந்த கடல் அலையில மாட்டிட்டு இருக்கிறீங்களா? அவர் வருவாருங்கன்னு சொல்லுங்க. உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேசத்திற்கு அவர் உங்களை என்ன செய்வார்? கொண்டு போய் சேர்ப்பார். கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பார். உங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ண இடத்துக்கு அவர் என்ன செய்வார்? கொண்டு போய் சேர்ப்பார். நம்ம கேட்கிற காரியம் தேவனுடைய வார்த்தை, இது நடக்குமா நடக்காதா? சோத்திரம். பழைய வாழ்க்கையே போதும், அந்த என்ன வேண்டாம், ஆண்டவர் எனக்காக புதியதை செய்வார். சோத்திரம். அது என்னைக்கு தோணும்? இப்பொழுதே தோன்றும். சோத்திரம். அவருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைக்கும் போது, அவருடைய வல்லமையின் மீது நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது, வரப்போகிறதை நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது. ஏன் அப்படின்னா, நான் 3 காரியத்தை சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன். முதலாவது விசுவாசம் வைத்தோம். தேவன் மீது நீங்களும் நானும் விசுவாசம் வைத்ததுனால தான் நம்ம என்ன செய்ய பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர முடிஞ்சது. சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன எப்படின்னா சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் என்றும் வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்தில் விசுவாசிக்கு போய் தான் நம்ம தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். சோத்திரம். நம்ம நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். சோத்திரம். அந்த ரத்தம் உங்களுடைய பாவங்களை கழுவும். அப்படி அந்த ரத்தத்தின் வல்லமையை விசுவாசி வைக்க போய் தான் நம்ம என்ன பண்ணுதோம்? நம்ம தேவன் ராஜ்யத்துக்குள்ள வந்து நீதிமானா இருக்கிறோம். சோத்திரம். அப்படித்தான் வரப்போகிற ராஜ்யம் சொல்லிட்டாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அவனுக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம அப்படித்தான். ஆண்டவர் எங்க நமக்காக வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது பார்த்துக்கிட்டா இருக்கோம். நம்ம கண்டு விசுவாசிக்கிறவர்கள், காணாததை விசுவாசிக்கிறவர்கள். சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் காணாததை நாம் விசுவாசிக்கிறோம். சோத்திரம். சொல்றாரு, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை அப்படின்னு எது சொல்லுதான்? அந்த பைபிள் சொல்லுது. சோத்திரம். ஹல்லேலூயா. அன்னைக்கு விசுவாசித்த கூட்டத்தார்கள் எங்க போய் சேர்ந்தாங்க? கானான் தேசம் போய் சேர்ந்தாங்க. அப்படி எந்திரிச்சு இருக்கலாம். சோத்திரம். விசுவாசிக்காதவங்க மடிந்து போனாங்க. அப்ப இன்னைக்கு தேவனை விசுவாசித்து அவர் வார்த்தையில் விசுவாசம் வைத்து அவர் சொன்னாரு, நான் இதோ எப்படி போறேனோ அப்படி திரும்ப வருவேன். அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவர்கள் அந்த வரப்போகிற தேசத்தை காண்போம். அவருடைய வல்லமை. சோத்திரம். உயிர்த்தெழுந்த வல்லமையை விசுவாசிக்கிறவங்க, அதே உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை என்னையும் உயிர்த்தெழ செய்து எங்க போய் நிப்பாட்டும்? வரப்போகிற தேசத்துக்குள்ள கொண்டு போய் நிப்பாட்டும். சோத்திரம். ஹல்லேலூயா. வரப்போகிற தேசம் எப்படி இருக்கும், பரலோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம அதை ஆராய்ந்து பார்ப்பதற்கல்ல, பரலோகம் என்கிற காரியத்தை தேவன் சொல்லி இருக்கிறார். சோத்திரம். ஹல்லேலூயா. நான் கூட்டிட்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த தேசத்துல என்னை கூட்டி போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற போராட்டம், இன்னைக்கு இருக்கிற நெருக்கம் எல்லாம் எது இருந்தாலும் சரி, இன்னைக்கு நெருக்கக்கூடிய எகிப்திய வல்லமைகள் எதா இருந்தாலும் சரி, தேவன் எல்லாவற்றையும் என்ன செய்வார்னா கடல்ல மூழ்கி போட்டுவார். சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகிடாது. பாதம் கல்லில் இடராது, உன் பாதம் கல்லில் இடராது. இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. சொல்லுங்க. இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லை, இன்று கண்ட துன்பம் இனி வருவது. செங்கடல் செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும், யோர்தான் இரண்டாக பிரிந்து விடும். எரிகோ
துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை. பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை. பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை. இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை. இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. இன்று கண்ட கருத்தை தட்டி வாயை விரிவாக திறந்து சொல்லுங்க. துன்பம் இனி வருவதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை காண்பதில்லை. இன்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. மலைகள் மிதித்து நொறுக்கிடுவாய். குண்டுகள் தவிடு பொடியாக்குவாய். மலைகள் மிதித்து நொறுக்கிடுவாய். குண்டுகள் தவிடு பொடியாக்குவாய். சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும் போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. சேனைகளின் தேவன் உன்னோடு இருக்கும் போது மனித சக்தி உன்னை ஒன்றும் செய்யாது. என்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லை. என்று கண்ட துன்பம் இனி வருவதில்லை. என்று கண்ட எகிப்தியரை காண்பதில்லை. என்று கண்ட துன்பம் இனி வருவது. யோர்தான் செங்கடல் பிளந்து வழி கோடியில் நினைச்சிருக்கிறீங்களா? சொல்லுங்க. பிறந்து விடு. செங்கடல் பிளந்து வழி கொடுக்கும். பிள்ளைகளுக்காக புது வழிகளை திறக்க போதுமான ஒரு ஆண்டவரே, அவருடைய விசுவாசம் புது வழிகளை திறப்பதாக. கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார். எரிகோ தூளாக இடிந்து விடு. கர்த்தரே தெய்வம் என்று நெருங்கிடும். மலைகள் மலைகள் இடித்து நொறுக்கிடுவேன். குன்றுகள் தவிடு பொடியாக்குவேன். மலைகள் இடித்து நொறுக்கிடுவேன். விரோதமான எல்லா தடைகளும் இப்பொழுது தவிடு பொடியாவதாக இருக்கும் போது மனித சக்தி என்னை சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சேனைகளின் தேவன் இருக்கும் போது மனித சக்தி என்னை ஒன்றும் செய்யாது. நோய்கள் உன்னை நெருங்குவதில்லை. பேய்கள் உன்னை அணுகுவதில்லை. நோய்கள் இயேசுவின் நாமத்தில் ஓடிப்போ. இயேசுவின் நாமத்தில் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை. எல்லா மந்திர கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் எரிந்து அழிந்து போவதாக. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமில்லை. இஸ்ரவேலுக்கு எதிரான குறியும் இல்லை. மலைகள் மிதித்து நொறுக்கி குன்றுகள் தவிடு பொடியாக்குவாய். மலைகள் மிதித்து என்னோடு சொல்லுங்க. இருக்கும் போது மனித சக்தி என்னை ஒன்றும் செய்யாது. சேனைகளின் தேவன் என்னோடு இருக்கும் போது நோயின் சக்தி என்னை ஒன்றும் செய்யாது. சேனைகளின் தேவன் என்னோடு இருக்கும் போது என்னை ஒன்றும் செய்யாது. சேனைகளின் தேவன் என்னோடு இருக்கும் போது மனித சக்தி என்னை ஒன்றும் செய்யாது. எரிகோ தூளாக இடிந்து விடு. கர்த்தரே தெய்வம் என்று மூளை வல்லமையால வார்த்தையால அது நொறுங்கி போவதாக இயேசுவின் நாமத்திலே. ஆமென் ஆண்டவரே. தூளாக இடிந்து விடும். கர்த்தரே தெய்வம் என்று முழங்கிடுவார்.
தடை இயேசுவின் நாமத்திலே உடைவதாக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுக்கு விரோதமான தடை உடைவதாக ஆண்டவரே. எரிகோவின் தடைகள் இப்பொழுது இயேசுவின் வல்லமையால ஆண்டவரே, இயேசுவின் வல்லமையால இப்பொழுது நிர்மூலமாவதாக ஆண்டவரே. உமது ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஆண்டவரே சுமந்து போகும் பொழுது, அந்த தடையாக நின்ற யோர்தானிலே கால் வைக்கும் பொழுது, அந்த யோர்தான் ஆண்டவரே விலகி போனது, பின்னிட்டு போனது போல பிள்ளைகளை தடை செய்கிற யோர்தானின் வல்லமைகள் பின்னிட்டு போவதாக, இயேசுவின் நாமத்தில் பின்னிட்டு போவதாக. பயப்படுத்தக்கூடிய வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் அகன்று போவதாக. பிள்ளைகளுக்கு விரோதமான எரிச்சல், பொறாமை இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே அப்பா அது அழிந்து போவதாக. வார்த்தை மீது விசுவாசம், அது இந்த உலகத்திலையும் எங்களை நடத்தும், உன்னதத்துக்கு நேராக நடத்தக்கூடியதாக இருக்கிறது ஆண்டவரே. வார்த்தை ஆண்டவரே, அந்த வல்லமையின் மீதான விசுவாசம் இந்த உலகத்திலையும் எங்களை நடத்த போதும், இந்த பாவத்தை ஜெயித்து ஆண்டவரே அப்பா எங்களை நடத்த போதுமானது ஆண்டவரே. தகப்பனே, வரப்போகிற மீதான விசுவாசம் எங்களுக்காக வைத்திருக்கிறத நிச்சயமாய் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். எங்கள் தலைமுறைக்காக வைத்திருக்கிறத நிச்சயமாய் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். ஏன்னா நீ சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரை பொய் சொல்வதற்கு மனிதன் அல்ல ஆண்டவரே, சொல்லி அதை செய்கிற தேவனாக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, சோத்திரம். அது மட்டுமல்ல, இதோ நான் மீண்டுமா திரும்பி வந்து உங்களை கூட்டி சேர்ப்பேன் என்று சொன்ன தேவன் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்த வாசஸ்தலத்தில் எங்களை கூட்டி போய் சேர்ப்பதற்கு நீ போதுமானவர் ஆண்டவர். அப்படியா நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். தேவங்களை நடத்தும் எல்லா எகிப்தின் வல்லமைகள், பிள்ளைகளுக்கு விரோதமான, சபைக்கு விரோதமான எகிப்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாகி போகும். அந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. விசேஷமாக நேரத்தில் கூட சிறிய ஜெபத்தை எடுத்துருவோம். தம்பி விஜய் ரொம்ப மனது ஒடிந்து போயிருக்கிறாரு. அவர் மனைவிக்கு 5 மாதம் அந்த கற்பம் இருந்து அது அபார்ட் ஆயிடுச்சு. தம்பி சமாதானம் இழந்தான் இருக்கிறான்னு அந்த மெசேஜ் அனுப்பும்போது கர்த்தர் அவனை பலப்படுத்துவாராக. சோதரம் ஹல்லேலூயா. ஒரு விசை எல்லாம் சோத்திரம் சொல்லுங்க, எல்லாம் துதிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தர் பலப்படுத்தி நடத்துவாராக. சோத்திரம். அதே போல மத்தியில் இருக்கிற அலெக்ஸ் பேருடைய அவங்க சித்தி அவளுக்கு வந்து இந்த செஸ்ட் பகுதியில் அந்த கேன்சர் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த இதெல்லாம் கூட இருந்தது, சுகர்லாம். அதுலேருந்து தேவன் குறைத்திருக்கிற அந்த சுகர் எல்லாம் அவர்களுக்கு தேவனுடைய அந்த வல்லமையானது அவர்களுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுப்பதற்காக எல்லாம் தேவனை துதிக்கலாம். சோத்திரம் 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 சோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யமும் நான் ஒவ்வொரு கூட சபையோட சகல பரிசுத்தவான்களோட இன்றும் இருப்பதாக. ஆமென்.